தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. போன மாதத்தில் தேவ ஊழியர்களுக்காக சொல்லப்பட்ட செய்திகளில் ஒரு 5 தலைப்புகள் மட்டும் பேசினேன். அடுத்து 5 தலைப்புகள் நேரம் இல்லாதனால அடுத்த மாதம் சொல்லுகிறேன் என்று நம்ம நிறைவு செய்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த 5 தலைப்புகள் இன்றைய தேவ வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து சொல்லிவிட்டு டயத்துக்கு நேரத்துக்கு நம்ம கரெக்டாக முடிக்க பிரயாசப்படுறோம். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புதிய ஏற்பாடு ஊழியமும் புதிய மார்க்கமாகும் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புதிய ஏற்பாடு ஊழியமும் புதிய மார்க்கமும் என்ற தலைப்பு. ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அந்தந்த காலத்துக்கு அங்கங்கே அந்தந்த இதுக்கு அது அனுகூலமாக இருந்தது, நல்லா இருந்தது. அது நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாடு ஊழியம் அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்தோடு கலந்து பேசுகிற, ஒன்று போல பேசுகிற, சமப்படுத்தி பேசுகிற அவல நிலைகள் இன்றைக்கு 90-99% கூட சொல்லலாம். அந்த அளவில் எல்லா ஊழியர்களும், எல்லா சபைகளும், எல்லா தலைவர்களுக்கும் இருதயத்திலே முக்காடு போட்ட மாதிரி பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு என்று எழுதியிருக்கிறபடி அந்த முக்காட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அது இயேசு கிறிஸ்துவினாலே அந்த முக்காடு நீக்கப்படுகிறது என்று வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஊழியத்தை தொடங்கியும், புதிய உபதேசத்தை சொல்லியும், புதிய அப்போஸ்தல ஊழியத்தை ஸ்தாபித்தும், மார்க்கத்தை ஸ்தாபித்தும், அதை பகுத்தறிவில்லாமல், உணர்வு இல்லாமல், அது புரிந்து கொள்ளாமல், வித்தியாசப்படுத்தாமல் திரும்பவும் மந்த இருதயம் உள்ளவர்களாக, பகுத்தறிவில்லாதவர்களாக பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் சமப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை நம்ம தேசத்திலே, சொல்லப்போனால் உலகெங்கிலும் உள்ள சபைகளில் அது காணப்படுகிறது. வேதனையான காரியம். நாம் கூட ஆரம்பத்தில் இந்த செய்தியை கேட்கும்போது, சத்தியம் கேட்கும்போது நமக்கே அது ஒரு முரண்பாடாக தான் இருந்தது. கேட்க 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 புரிய புரிய, ஆகா, அப்போஸ்தல ஊழியம் வேறு, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் மார்க்கம் வேறு, இது வித்தியாசமானது, இன்று உள்ள மக்களுக்கு அது தெரியலையே என்ற ஒரு கவலை, ஏக்கம் நம்ம எல்லாருக்கும் வந்ததுனால தான் இந்த கூடுகையிலே உற்சாகமாக கலந்துக்கிறீங்க, நல்லா உற்சாகமாக ஜெபிக்கிறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி இந்த ஊழியத்தை தாங்குறீங்க என்பது தான் சாட்சி. ஆகவே ஒரு பெரிய காட்டை ஒரு சிறிய தீக்குச்சி கொளுத்துவது போல மதுரை பட்டணம் பெரிய பட்டணமாக இருந்தாலும், தமிழகத்திலே உலகத்திலே பெரிய அளவில் சபைகள் ஊழியர்கள் பெருகியிருந்தாலும், இந்த மதுரையிலே நிறையா கூட்டங்கள் நடந்தாலும், சிறு மந்தை என்று சொல்லப்படுகிற இந்த சிறு கூட்டமாகிய நமக்கு இந்த வெளிச்சம் உதைக்கும் போது, வரும்போது, கர்த்தர் நம்ம எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக, எழும்பி பிரகாசிக்கிற அக்னி ஜுவாலையாக நம்ம காணப்படும் போது இந்த சத்தியத்தில் நிச்சயமாக மற்றவங்களுக்கு அது பரவத்தான் செய்யும், அது அவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் நாளானது விளங்க பண்ணும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த மதுரை பட்டணத்திலிருந்து ஒரு எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அதை நம்ம விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய தொடக்க உபதேசமே புதுசாக இருந்ததாக மார்க் 1:27 படிக்கிறோம். எடுத்தவங்க டக்கு டக்குன்னு படிங்க. மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஆச்சரியப்பட்டாங்க.
எல்லாம் என்ன புதிய உபதேசமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன உபதேசம் இருக்குன்னு சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு உபதேசம் காலகாலமாக கேட்டவங்க, சொன்னவங்க. அதனால் அவங்களுக்கு அது புதுசாக இருக்கு. அதில் 1ஆம் வசனம் படிங்க. மார்க் 1:1. மார்க் 1:1 பாருங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். கவனிங்க, பழைய ஏற்பாடு ஆரம்பம் அல்ல. சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் அப்படின்னு தான் அங்கே போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் வராததுனால, அவர் ஊழியத்தை பழைய ஏற்பாட்டை தொடங்காததுனால, புதிய ஏற்பாட்டில் அந்த சுவிசேஷம் வந்ததுனால அது தொடக்கம் ஆரம்பம் என்று தெளிவாக இருக்கிறதை கவனிங்க. பழைய ஏற்பாடு ஊழியம் மோசேயின் மூலமாக லேவி புத்திரர்களுக்கு அது கையளிக்கப்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே புதிய ஏற்பாடு ஊழியம் அப்படி அல்ல. இந்த தலைப்புக்கு ஆதரவாக ஒரு வசனம் சொல்கிறேன். எபிரேயர் 10:19. புதிய ஏற்பாடு ஊழியமும் புதிய மார்க்கமும் என்ற தலைப்பில் தான் பேசிட்டு வர்றேன். அதுக்கு ஆதாரமான வசனம் எபிரேயரில் 10:19 படிங்க. ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது பரலோகத்திலே நம்ம பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, கவனிங்க. பொதுவாக நிருபங்களை யாரும் படிக்கிறது இல்லை, படித்து தியானிக்கிறது இல்லை. அதை தியானித்து அவங்க ரகசியங்களை தெரிஞ்சால் தான் இந்த பகுத்தறிவு அவங்களுக்கு உண்டாகும். சரியான முறையில் அவங்களும் அறிவாங்க, சபைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைய ஊழியர்கள் பழைய ஏற்பாட்டையே அதிகமாக படிக்கிறதுனால, அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறதுனால, பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு ஊழியம், அதுதான் இயேசுவின் ஊழியம் சொல்லி மந்த இருதயம் உள்ளவளாக செவிட்டு விரியும் பாம்பு குட்டிகளைப் போல அந்த பகுதியிலேயே நின்று விடுகிறார்கள். இங்கே வரமாட்டாங்கிறார்கள். இங்கே வந்தால் தான் அது தெரியும். ஏதோ ஊறுகாய் மாதிரி இங்கே தொட்டுக்கிறாங்க, அதை வந்து பழைய ஏற்பாடு உணவாக்குறாங்க. ஆகவே பழைய ஏற்பாடு வேணால் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், புதிய ஏற்பாடு உணவாகணும். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னு சொன்னார். அதனால் ஆகாரம், மெய்யான ஆகாரம், மெய்யான போஜனம் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியந்தான், அப்போஸ்தல ஊழியந்தான். அது புதிய மார்க்கம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார்னே இருக்கு. புதிது என்ற வார்த்தையை கவனிங்க. பழைய ஏற்பாடே அமுலில் இருக்குமானால், அதுவே கண்டினியூவாகுமானால் இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். அதனால தான் இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாக இருக்கிறேன், நானும் அப்படி சொல்லலை, நானே என்று சொன்னார். இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது கூட பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் மோசையை பற்றி கற்பனைகளை சொல்லும் போது, இவைகளெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். இந்த வித்தியாசங்களை தயவு செய்து இயேசு மலைப்பிரசங்கத்திலே காட்டினார். மோசே கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, குட்டுக்கு குட்டு, இந்த மாதிரி விரோதிக்கிறது பழைய ஏற்பாட்டில் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதை கடைபிடிங்கன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு, நான் புதுசாக சொல்கிறேன்னு சொன்னார். அதனால் ஜனங்க என்ன நினச்சாங்கன்னா, அன்றைய யூதர்கள், அன்றைக்கு உள்ள தேவ மக்கள்லாம் இவர் வந்து என்ன செய்கிறாரு, தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, அது இருக்கட்டும், நான் சொல்கிறேன்னு புதுசாக சொல்கிறாரு, ஆகவே சரியில்லை, இது நியாயப்பிரமாணத்தை அழிக்கத்தான் வந்திருக்காரு, இது எதிராக பேசுகிறாருன்னு சொல்லி இன்றைக்கி நம்மளை நினைக்கிற மாதிரி அன்னைக்கு இயேசுவை நினச்சாங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையாவது
தீர்க்கதரிசனங்களையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ? அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். லேலுயா. அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு அடுத்து இயேசுவின் உபதேசம், உடன்படிக்கை, ஊழியம் அமுலாகுது. சிலுவையோடு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். சிலுவைக்கு முன்பு சிலுவைக்கு பின்பு, கிமு கிபி என்று சொல்வது போல சிலுவைக்கு முன்பு சிலுவைக்கு பின்பு என்று சொல்லலாம். ஆகவே சிலுவைக்கு முன்னாடி இயேசு விருத்தசேதனம் நியாயப்பிரமாணத்தின்படி பண்ணப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்தோறும் தேவாலயத்துக்கு போனார். நியாயப்பிரமாணத்தில் அவர் யாரும் குறை சொல்லாத அளவில் கரெக்டாக நடந்தார், கரெக்டாக செய்தார். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கிபி மாதிரி சிலுவைக்கு பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடயே இருக்கேன்னு சொல்கிறார். அருமையான வார்த்தை இல்லையா? மத்தேயு 28:20. ஆகவே உயிர்த்தெழுந்த பிறகு இதுவரைக்கும் இயேசு 3 வருஷத்தில் என்னென்ன உபதேசித்தாரோ, என்னென்ன கட்டளிட்டாரோ, நான் சொல்கிறேன்னு எதை சொன்னாரோ, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வித்தியாசங்களை என்னென்ன சொன்னாரோ அவைகள் முழுவதும் உபதேசமாக சொல்லும்படி கட்டளையிட்டாரை தவிர மோசே கட்டளையை அங்கே சொல்லலை. இவர் உபதேசித்த அந்த கட்டளையை தான் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்கள், அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடனே கூட சதாகாலம் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். அப்படி செய்தால் இருப்பேன். அப்படி செய்யக்கூடிய ஊழியர்களோட கர்த்தர் இருந்தார்ல 1ஆம் நூற்றாண்டில். அவங்களோடு இருந்து பல காரியங்களை நடப்பித்தார்ல. அற்புத அடையாளங்கள் நடக்கப்பட்டது, எவ்வளவோ அதிசயங்கள் நடக்கப்பட்டது. ஜனங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும்படியான வகையில் ஒரு எழுப்புதல் ஆதி காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் உண்டாச்சு. அதை ஆசைப்படுகிற இன்றைக்கு உள்ளவங்க, அந்த எழுப்புதல் வரணும்னு சொல்லி இன்றைக்கி விரும்புகிற தேவ ஊழியர்கள் அந்த காரியத்தை தான் கடைபிடிக்கணுமே தவிர, அதைத்தான் கூட்டாமல் குறைக்காமல் சொல்லணுமே தவிர, இன்றைக்கி என் பிஷப்பு சொல்கிறார், என் தலைவர் சொல்கிறார், என்னுடைய பைபிள் காலேஜில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் பிஷப்புகள்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, எங்கள் சபையினுடைய காரியம்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இயேசு சொல்கிறதுக்கும் இவங்க காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு, எங்களை ஆசீர்வதிப்பார், நாங்களும் செய்வோம்னா அது என்ன லாஜிக்கு, என்ன காரியம்? தயவு செய்து நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு உள்ளவர்கள் ஏறக்குறைய 99% ஸ்தாபனங்களை சார்ந்திருக்கிறார்கள், ஸ்தாபன தலைவர்களை சார்ந்திருக்கிறார்கள், ஸ்தாபன உபதேசங்களை சார்ந்திருக்கிறார்கள் என்பது தான் வேதனையான காரியம். அன்னைக்கே அது இருந்தது. இயேசு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கினார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் அதை பலமாக சாட்சி கொடுத்தாங்க, பலமாக அது சொன்னாங்க. அதை அந்த எதிர்ப்பின் காரணமாக மத வெறியர்களாலே இரத்த சாட்சிகளாக கல்லறியப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அந்த சரித்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி ஏன் அப்படி ஊழியர்களை வெறுக்கலை, ஏன் கல்லறியலை, ஏன் இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவில் அவங்கள ஏன் செய்யலைன்னா, அந்த உபதேசம் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் சொல்கிறதில்லை. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, ஸ்தாபனத்தில் எசைஞ்சு போகிறாங்க. இந்த ஸ்தாபனங்கள்லாம் இயேசுவுக்கு அடுத்து அந்த உபதேசத்துக்கு எல்லாம் கட்டளையிடுங்கன்னு சொன்னார்ல, அதுக்கு அடுத்து இவங்க இந்த புதுசிலேயே இன்னொரு புதுசை ஏற்படுத்தினாங்க. கிபி 325 கான்ஸ்டேன் என்ற ரோம அரசாங்கம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. உலகம் முழுவதும் ரோமர்கள் ஆண்டாங்க, சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அதில் கான்ஸ்டேன் என்ற ஒரு ரோம அரசே கிறிஸ்தவனாக மாறினான். கிறிஸ்தவனாக மாறி உலகமெல்லாம் அவன் ஆண்டதுனால அதை பரப்பி கத்தோலிக்க மார்க்கம் என்று ஆரம்பித்தான். அந்த ஆர்சின்னு சொல்கிறது ரோமன் சர்ச்சு, ரோமன் கத்தோலிக்க. அந்த கத்தோலிக்கன்னு சொல்கிறது கலப்படம்னு அர்த்தம், மிக்சர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது உலக பாரம்பரியங்களையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும்
பாபிலோனிய கொள்கைகளையும் விக்கிர ஆராதனைகளையும் மனித உபதேசங்களையும் எல்லாம் மிக்சர் பண்ணி எல்லாம் குழப்பி ஒரு மார்க்கத்தை புதுசில் போகாமல் ஏசு ஏற்கனவே புதுசாக அந்த இதுக்கு இன்னொரு புதுசை ரோமன் கத்தோலிக்கில் 325 கிபியில் ரோமன் கத்தோலிக்க இதில் ஏற்படுத்தி அதுக்கு தலைவராக ஒரு ராஜாவை ஒரு அரசரை வச்சாங்க. அன்றைக்கெல்லாம் அரசர் காலம் தானே. பாப்பரசர் அவர் தான் தலைவர். அவருக்கு இராணுவம் உண்டு, அவருக்கு எல்லாம் மரியாதை உண்டு. கன்னி ஸ்திரிகள், அதாவது கல்யாணம் ஆகாமல் வர ஒப்பு கொடுக்குறவங்களெல்லாம் நசரைய விரத மாதிரி அவங்களும் கல்யாணம் கட்டக்கூடாது. போப்புமார்களும் கல்யாணம் கட்டக்கூடாது. அவங்க ஏற்படுத்தின சாமியார்கள் எல்லாம் கல்யாணம் கட்டக்கூடாது. அவங்கெல்லாம் சன்னியாசிகளாக இருந்து வந்து கடவுளுக்காக தொண்டு செய்யணும். மனைவி பிள்ளை இருந்தால் இதுலேயே கவலை ஆயிரும், சண்டை ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அதனால் முழு நேரமாக ஊழியத்தை அவங்க ஈடுபட முடியாது. அந்த வகையில் இயேசு சொல்கிறதுக்கு விரோதமாக அவர் உபதேசத்துக்கு மாறாக இவங்க அந்த காரியத்தை ஏற்படுத்தினாங்க. இதை குறித்து இயேசு முன்னாடியே இதை குறித்து சொல்லிட்டார். என்ன சொன்னார்? மத்தேயு 15 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். தெளிவாக சொன்னார். பாரம்பரியம் இருந்தாலே தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கும். அந்த வசனத்தை பாருங்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை, கவனிங்க, தேவனுக்கு ஒரு கற்பனை இருக்கு இல்லையா, தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். யூதர்களை சொல்கிறாரு. யூதர்களுள்ள ஒரிஜினலாக நியாயப்பிரமாணத்தை ஒரிஜினலாக கை கொள்ளலை, கரெக்டாக அவங்க கை கொள்ளலை. கை கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதில் அவங்க பாரம்பரியத்தை சேர்த்துக்கிட்டாங்க, விக்கிர ஆராதனையை சேர்த்துக்கிட்டாங்க, கன்னுக்குட்டியை கும்பிட்டாங்க, பாகாலை கும்பிட்டாங்க, புது தெய்வங்களுக்கு புதுசாக தோன்றுகிற கடவுள்களை அவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதான் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு, அது என்ன கற்பனைனா, அதில் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதுலேயே 9 பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போய் இது நோட் பண்ணுங்க. மனுஷனுடைய கற்பனைகளை அவங்க உபதேசம்னா சட்ட நூலாக ஏற்றினார்கள். மனுஷனுடைய உபதேசம், மனுஷனுடைய கற்பனை. கவனிங்க, நான் சொல்கிறேன்னு இயேசு சொன்ன கற்பனையை விட்டுட்டு இவங்க யோசிக்கிற, இவங்களுக்கு சிந்திக்கிற, இவங்க ஐடியாவில் நலமுண்டு பட்டதை மனச கற்பனையை உபதேசமாய் போதித்து அவங்க ஆராதனை ஊழியங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ஆராதனை வீணுன்னு சொல்கிற இருக்கா அந்த வசனத்தில். வீணாக எனக்கு ஆராதனை செய்து வருகிறார்கள். 8ஆம் வசனத்தில், அதில் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுறாங்க, அவங்க இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்குன்னு சொல்கிறார். நல்லா உதட்டில் மந்திரம் ஓதுறது, உதட்டில் தோத்திரம் பண்ணுறது, உதட்டில் எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, ஜெப புஸ்தகம் அவன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கான். மனச கற்பனைகள் பாரம்பரியங்கள் இல்லாத இன்றைக்கி சபைகள் இருக்கா? அதிலிருந்து அந்த ஆர்சி சபையிலிருந்து புரட்சி பண்ணி பிரிஞ்சவர் தான் மார்ட்டின் லூத்தரு. நமக்கெல்லாம் புரட்சி பண்ணி 15ஆம் நூற்றாண்டில் சாமியாராக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமாக இருக்குது, சத்தியத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு புரட்சி பண்ணார். அது பாராட்டக்கூடியது தான். அந்த புரட்சியில் நிறையா கிறிஸ்தவங்க அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. பெரிய அளவில் புரட்சி நடந்தது. அநேகர் அதில் செத்தாங்க, கொல்லப்பட்டாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த புரட்சிக்கு பிறகு மத சுதந்திரம் இவங்களுக்கு வழங்கப்பட்டது. மார்ட்டின் லூதரு புரட்டஸ்டாண்டு சபைகள், புரட்டஸ்டாண்டுன்னு நீங்கள் புரட்சியாளர்கள், அதனால் சீர்திருத்த சபைகள் என்று நீங்கள் அதிலிருந்து சீர்திருத்தம் பண்ணுறதுனால சொல்லி இவங்களுக்கு மத உரிமை வழங்கப்பட்டு, இவங்க பைபிள் வேறு, இவங்களுடைய சட்டத்திட்டங்கள் வேறு, ஆர்சி இது வேறு. இன்றைக்கி ஆர்சியே அதிகமாக இருக்காங்கன்னா, முதல்ல ஆர்சி கிபி 325 தான் அவங்க தான் உலக பிரகாரமான சாபனங்களை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் அவங்க ஆண்டதுனால உலகம் முழுவதும் ஈஸியாக மத அடிப்படையில் பரப்புனாங்க.
அப்படி பரப்பிட்டா அந்த பக்தியின் அடிப்படையில், அந்த தேவ காரியங்கள் அடிப்படையில் கடவுளுடைய பேரால் எல்லாருக்கும் பயம் உண்டாகி ரோமுக்கு அடிமையாக இருப்பாங்க, போப்பரசருக்கு அடிமையாக இருப்பாங்க. அவர் சொன்னது கேட்பாங்க. கத்தி, ஈட்டி, துப்பாக்கி, குண்டுகளை விட கடவுள் சக்தி வாய்ந்தவர். கடவுளுடைய பயத்தை ஏற்படுத்திட்டா, போப்பு கடவுள் மாதிரி ஆக்கிட்டா, ஆண்டவர் மாதிரி ஆக்கிட்டா, போப்பாண்டவர் தேவனுக்கு சமமாண்டவர்னு அவர் சொல்லிட்டா, அவர் தான் இவங்களுக்கு தெய்வம், அவர் சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்பாங்கன்னு அந்த ஒரு ராஜதந்திரத்தில் அவங்க பரப்புனாங்க. அதை புரட்சி பண்ணி மார்ட்டின் லூதர் பிரிஞ்சு 1ஆம் நூற்றாண்டுக்கு வரல. அதான் அதில் உள்ள வேதனை. 1ஆம் நூற்றாண்டுக்கு இயேசு சாபிச்ச இயேசு சொன்ன அந்த உபதேசங்களுக்கு கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே கடைப்பிடிப்போம்னு வந்திருந்தார்னா, இவர் புதுசாக ஏற்படுத்தாமல் இருந்திருந்தாரானால் இன்றைக்கு இந்த அவல நிலைகள், இந்த புரட்டஸ்டாண்ட் சபைகள் இருக்காது. ஆகவே அவரும் ஒரு தவறு பண்ணார். லுத்திரன் சபைன்னு சொல்லி அவர் பேராலேயே ஒரு சபையை ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார். பிஷப்புன்னு தன்னை சொல்லி கொண்டார். புரட்சி என்ற பேரில் கன்னிஸ்திரியே கல்யாணம் கட்டினார், பிள்ளைகளை பெற்றார். புரட்சி என்ற போர்வையில் நாங்கள் தான் கரெக்டாக செய்கிறோம்னு போர்வையில் அவங்க செயல்பட்டாங்க. அதிலிருந்து அப்படியே பிரிவினைகள் உண்டாகி பெந்தேகோஸ் அதிலிருந்து தான் பிரிஞ்சது. வில்லியம் சொல்லி ஒருவர் அமெரிக்காவில் ஏற்படுத்தினார். அடுத்து சிஎஸ்ஐ தென்னிந்தியா திருச்சபை ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் எல்என்ஜி ஒயிட் அம்மையார் பேரில் செவன்த் டே சபை அதிலிருந்து பிரிஞ்சு, எல்லாம் அது ஒரே பைபிள் தான். இந்த புரோட்டஸ்டாண்டு அந்த சபைகள் தான் அது எல்லாம் பிரிஞ்சது. அப்புறம் அப்படியே உருவாகி அப்புறம் யெகோவா சாட்சி, அந்த செவன்த் டேலேருந்து பிரிஞ்சது தான் யெகோவா சாட்சிகள். காவல் கோபுரம் சொல்லி ஒன்று வச்சு அதை ஆரம்பித்தாங்க. இப்படி அங்கேருந்து பிச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே இதாகி பெந்தேகோஸு, கிருபாசனம், புல்காஸ்பல் சபை, இப்படி நிறையா ஸ்தாபனங்கள் அப்படியே உருவாகி இப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டன்னு சொல்லி, பைபிளை தூக்குறவெல்லாம் போதகர்னு சொல்லி இன்றைக்கி அவையவே ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு 10 சபை கொட்டி அடிச்சுக்கிட்டு பிழைப்புக்காக காரியங்களுக்காக ஒவ்வொரு வசனங்களை குறிச்சிக்கிட்டு எதையாவது ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு நாங்களும் வசனப்படி தானே பேசுகிறோம், நாங்களும் வசனத்தை தான் சொல்கிறோம்னு சொல்லி குருடர்கள், யானையை தடவி பார்த்த குருடர்களைப் போல இன்றைக்கி அநேகர் சபைகள் இருக்குது. ஒரு ஐயா ஆய்வு பண்ணி சொல்கிறாரு, 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான் உலக அளவில் எண்ணி பார்த்துருக்கிறாரு. 30,000க்கு மேலே ஸ்தாபனங்கள் இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கு ஒரு பாரம்பரியம், அதுக்கு ஒரு இது. அதில் நீங்களும் நானும் சிக்காமல் இல்லை, அதில் சிக்கனவங்க தான், அதில் நம்ம இருந்தவங்க தான், வளர்ந்தவங்க தான், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டவங்க தான் கடவுள் பேரால். இப்போ விழிப்படைந்து நிருபங்களை பார்க்கும்போது, புதிய ஏற்பாடு ஊழியங்களை பார்க்கும்போது நம்ம கண் திறக்கப்படுது, நம்ம இருதயம் வெளிச்சம் திறக்கப்படுது. இதை நம்ம இப்படி இருக்க, இப்போ அன்னைக்கு மார்ட்டின் லூதர் எப்படி முரண்பட்டு ஆர்சி பாரம்பரியங்களை அவருக்கு எப்படி முரண்பட்டு புதிய ஏற்பாடை அச்சடித்து ஜெர்மனி தேசம் முழுவதும் எப்படி ஓட்டினாரோ, 95 நியாயங்கள் ஆர்சிக்கு விரோதமாக அவங்க செஞ்சுக்கிட்டு, கடவுளுக்கு விரோதமாக ஆர்சி சபை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி 95 நியாயங்களை எப்படி வெளியிட்டாரோ, புதிய ஏற்பாடு தான் முக்கியம்னு எப்படி அவர் சொன்னாரோ, அந்த எழுப்புதல், அந்த புரட்சி நமக்கு இப்போ இந்த கடைசி காலத்தில் இப்போ நமக்கு ஏற்படுத்திருக்கு. அதாவது ஆர்சியிலிருந்து அவர் பிரிஞ்ச போல நம்ம இந்த புரோட்டஸ்டாண்டு, இந்த பெந்தேகோஸ்து, இந்த அமைப்புகள், இந்த தலைவர்கள், இவங்களும் பிஷப்புன்னு தன்னை சொல்லி கொண்டாங்க, இவங்க கடவுளாக ஆக்கி கொண்டாங்க, அவங்க தலைவர்கள் என்று சொல்லி கொண்டாங்க. இந்த காலங்களை நம்ம தியானிக்கும் போது, யோசிக்கும் போது, 1ஆம் நூற்றாண்டில் உள்ள இயேசுவின் திருச்சபைக்கும் இயேசுவினுடைய உபதேசங்களுக்கும் அப்போஸ்தல கால நடவடிக்கைகளுக்கும் முற்றிலும் முரணாக இங்கே காணப்பட்டதுனால நாம் இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் சொல்லி ஏற்படுத்தியிருக்கிறோம் மதுரையில். லேலுயா. ஆகவே அந்த மார்ட்டின் லூதர் எப்படி புரட்சி பண்ணாரோ, எப்படி சரியில்லைன்னு பிரிஞ்சு வந்தாரோ, அதுபோல் இன்றைக்கி புரட்டஸ்டாண்டு சபைகள், ஸ்தாபனங்கள், பைபிள் காலேஜில் உள்ள போதனைகள் முழுவதும் கலப்படம் உள்ளது, மிக்சர் பண்ணப்பட்டது,
மனித கற்பனைகள், மனித உபதேசங்கள், பாரம்பரியங்கள் இதுலேயும் வந்துருச்சு. அதனால் அவன் மார்ட்டின் லூதர் பிரிஞ்ச மாதிரி நாங்கள் இந்த ஸ்தாபனங்கள் இருந்து, இந்த பைபிள் காலேஜில் இருந்து, இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் இருந்து, இந்த பிஷப்புகள் இருந்து நாங்களும் பிரிஞ்சு தனியாக ஒன்று ஆரம்பிக்கல. அந்த இயேசு கிறிஸ்து என்ன ஏற்படுத்தினாரோ, அவர் என்ன பேசினாரோ அதையே நம்ம மூலதனமாக்கி அதில் ஒன்றும் கூட்டாமல் குறைக்காமல் அதையே கடைப்பிடிக்க, அதுவே பேச, அதுவே செய்யத்தான் இயேசுவை தலைவர் என்றும் தலைமை இடம் பரலோகம் என்றும் புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியப்படணும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த அமைப்பை மதுரை மாநகரில் தமிழ் உலகம் முழுவதும் தமிழ் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாநகரில் முதலாவது இதை நம்ம ஆரம்பித்து இப்போ உலகம் முழுவதும் பரவிட்டு வருது. ஏறக்குறைய 2000க்கு மேலே உள்ளவர்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கார்கள். சென்னையிலும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, திருநெல்வேலியும் சரி, தமிழகத்தில் முடிஞ்ச அளவில் யூடியூப் மூலமாக ஏறக்குறைய ஒரு 2000 வீடியோக்களுக்கு மேலே இதை நம்ம பரப்பியிருக்கோம், சொல்லியிருக்கோம், சொல்லிக்கிட்டே வர்றோம், இன்னும் சொல்லுவோம். ஜீவன் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது பத்தாது. நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல பழகணும், ஒவ்வொருவரும் சொல்ல பழகணும். என்னோட இது போயிடக்கூடாது, நான் சொல்லி இது தீராது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டில் அக்னியாய் மாறணும். உங்கள் குடும்பத்துக்கு முதல் விளங்க செய்யணும். உங்களுடைய சொந்தக்காரங்களை, உங்கள் மனைவி பிள்ளைகளை, உங்களுடைய உறவினர்களை நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் புரட்சி, அதுதான் காரியம். லேலுயா. 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாசியிலும் கெட்டவனும் இருப்பேன்னு சொல்லியிருக்க. அப்போ நீ அறிஞ்சதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் மனைவிக்கு சொல்லு, உன் உறவினர்களுக்கு சொல்லு. கொர்நேலி என்ற புறஜாதியா கர்த்தரை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அவன் மாத்திரமல்ல, அவன் சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி பேதுருவுக்காக காத்திருந்தான். அவன் பிரசங்கத்துக்காக காத்திருந்தான், அவன் ஜெபத்துக்காக காத்திருந்தான். ஆனால் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்டவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44 இருக்குது. ஜெபிச்ச போது இறங்கினார் இல்லை, வசனத்தை கேட்கும் போதே. என்ன வசனத்தை இவன் பேசியிருப்பான்? இயேசுவின் வார்த்தை தானே, புதிய ஏற்பாடு இயேசுவின் உபதேசம் தானே பேசியிருப்பான். பழைய ஏற்பாட்டை இங்கே டச் பண்ணலை. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அநியாயமாக இயேசுவை கொலை செஞ்சாங்க, ஆனால் இயேசுவை வீழ்த்திருந்தார், நாங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கோம், இவர் தான் தேவகுமாரன், உலக ரட்சகர், இவர் தான் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கார் நான் சொல்லி உங்கள் எல்லா உலக மக்களையும், எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறாரு, எல்லார் மேலேயும் அவர் இதாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானது இறங்கிட்டார். ஞானஸ்தானம் கூட பெறல அவங்க. அதுக்கு பிறகு 48ஆம் வசனத்தில் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு. அதனால் யூதர்கள் அதான் பேர் கிறிஸ்தவங்களா இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த மூட பழக்கத்தை தான் நின்னாங்க. பேதுரு வந்த உடனே ஏப்பா நீ அவங்களோட சேர்ற, நீ அங்கே போய் சாப்பிட்டு வந்திருக்கிறியன்னு சொல்லி அவனும் ஜாதி வெறி, அவனும் பெரிய ஆள் மாதிரி தான் அவனும் எதிர்த்தாங்க. தெரியல அவனுக்கு. அப்போ பேதுரு விலைக்கு சொல்கிறான், ஏப்பா நானும் அப்படித்தான் நினச்சேன். ஆதியில் நம்ம மேலே ஆவியானவர் ஆதியில் நம்ம மேலே எப்படி இறங்கினாரோ அதே மாதிரி இவங்க மேலேயும் இறங்கிட்டார்ப்பா. தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று நீங்கள் நினச்சது தவறு என்பது புரிஞ்சுக்கிங்க. நானும் அப்படி நினச்சேன், மாற்றிக்கிட்டேன், நீங்களும் மாறுங்கன்னு சொல்லும் போதே அவங்க எல்லாரும் அப்படியா, பிரஜாதிகளுக்கும் தேவன் தேவன் தானா, எல்லாருக்கும் அவர் கடவுள் தானா, எல்லாருக்குமே அவர் ஒன்றா நினைக்கிறாரா, புதிதும் ஜீவனமான ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருக்காரா, அப்போ கரெக்டு, அதை நாமளும் கடைப்பிடிப்போம், நாமளும் செய்வோம் என்ற முறையில் அதன் பிறகு எல்லாரும் உருவப்பட்டு ஜெபிச்சாங்கன்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுபோல் உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய பாரம்பரியம் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் மனைவி பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவ பாரம்பரியிலேயே எல்லா கலப்படத்திலேயே வந்ததுனால இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புதுசாக தெரியும், முரண்பட்டதாக தெரியும், தவறாக கூட தெரியும்.
அதை அவங்களுக்கு விளக்கி சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்துவது உங்களுடைய கடமை. உங்களோட சத்தியத்தை கேட்ட உங்களோட போயிடக்கூடாது. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சிறை அதிகாரிகள் கேட்கும்போது அதற்கு அவர்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது அவ்வளோதானே, பழைய ஏற்பாடை சொல்லலை. ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை. இயேசு உலக ரட்சகர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் முக்கியமே தவிர, அவரை தேவகுமார்னு விசுவாசிக்கிறது அறிக்கை பண்ணுறது தான் முக்கியமே தவிர, பழைய ஏற்பாடு ரட்சிப்புக்கு முக்கியம் அல்ல. அது பங்கு வகையா பூர்வத்தாருக்கு, யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். நீ இஸ்ரவேலன் கிடையாது, நீ ஒரு புறஜாதி, நீயும் நானும் ஒரு புறஜாதி, நீயும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்ல, எழுத்தின்படி யூதர்கள் அல்ல. நமக்கும் அவர் ஆண்டவராக இருக்கார், நமக்கும் மேலேயும் இறங்கினார், நமக்கும் ஒரு பட்சவாதம் உள்ளவர் அல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லார் மேலும் அவர் இறங்குறாரு என்ற இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை, இந்த வெளிச்சத்தை புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு வெளிப்படுத்தினார். ஆவியானவரும் அதுக்கு சாட்சி கொடுத்தாரு, எல்லார் மேலேயும் இறங்கினார். லேலுயா. ஆகவே பவுல் சொல்கிறான், பவுலை விடவா ஒருத்தன் மத வெறியவே, யூதர்கள் மேலே யூத வைராக்கியம், யூத பாரம்பரியத்தில் பவுலை விடவாயா ஒருத்தன் வேத பண்டிதர், வேத ஞானி. அவன் சொல்கிறான், ரோமர் 3:29, தேவன் யூதர்களுக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். லேலுயா. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் புறஜாதிகளாகி நமக்கு அவர் தேவனாக இருக்கிறாரு, தேவன் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர்கள் பொதுவாக பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆவியானவரும் எல்லாரும் மேலே இறங்கினது மாதிரி, மாம்சமான யாவருக்கும் அவர் இறங்கினது மாதிரி, இந்த கடைசி நாட்களில் நாமளும் மாம்சம் உள்ளவளாய் அவருடைய மக்களாக இருப்பதனாலே நம்மையும் அவர் நேசிக்கிறார், நம்ம மேலேயும் இறங்கிறார், நமக்கும் அவர் சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார் என்ற ரகசியம்தான் இன்றைக்கி நமக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்கு விரோதமாக இருக்கிற ஸ்தாபன கொள்கைகள், மனச கற்பனைகள், தலைமைத்துவம், இவைகள் நமக்கு கடைபிடிக்க சொல்ல எதிராக இருந்தால் அதுக்கு உடன்படாதீங்க. அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு அவங்கள அதட்டும் போது சொன்னாங்க, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கணும் உங்களுக்கு செவி கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது, நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு தான் இருப்போம், வைராக்கியமாக சொன்னாங்க. அதனால தானே அடிபட்டாங்க, கல்லறியப்பட்டாங்க, அதனால தானே கொலை செஞ்சாங்க. ரோமர்கள் விரோதமாக அவங்க வந்ததுனால, ரோமர்கள் தான் அவங்கள பொதுவாக அன்றைக்கி ரொம்ப ரோமர்கள் ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்க தான் சித்திரவதம் பண்ணாங்க. தலைகீழ பேதுருவை செருவில் அரைஞ்சதும், சிரச்சேதம் பவுலை செய்ததும் அந்த தீத்து ராயர்கள், அந்த ராயர்கள் தான். கிபி 70 அந்த எருசலேமே அழிக்கப்பட்டு, யூதர்களே சிதறடிக்கப்பட்டு, இந்த மார்க்கமே ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க. ஹிட்லரை பற்றி நமக்கு தெரியும். 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சான், யூதர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவங்க முரண்பாடாக இருக்காங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்க, கிரிமினல் மைண்டாக இருக்காங்க, யூதர்களே இருக்கக்கூடாதுன்னு ஒழிச்சார். அதுக்கு பிறகு தான் ஜோசப் ஸ்டாலின் வந்தார். அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை தான் அப்படியே தான் அப்படியே பரப்படுது. இந்த அரசியல் காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்காக, அந்த நமக்குன்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நமக்கு என்று சொல்லும்போது ஒரே குலம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பது அந்த அடிப்படைக்கு, பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது போல, தேவன் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். இயேசுவே அதை பேசிட்டார். இயேசு சொல்லாத ஒன்று இவன் பவுல் சொல்லலை. இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொல்லிட்டார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு. அதுபோல் நீங்களும் எல்லாரையும் நேசிங்க. அதனால தான் பகைவர்களையும் நேசிங்க,
உங்கள் உபத்திரப்படுத்துகிற உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் எப்படி எல்லாரையும் சமமாக நினைக்கிறாரோ அதுபோல் எல்லா ஜாதிகளையும் எல்லா மக்களையும் ஒன்று போல் நினைங்க, சமமாக நினைங்க. உயர்வு தாழ்வு ஜாதி வித்தியாசங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு அந்த இயேசுவின் உபதேசத்துக்கு அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வேதாகமமாக நம்ம கையில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பகுத்தறிஞ்சு சொல்லி நினச்சிக்கிங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடைய புதிய உடன்படிக்கை என்றும் பிரித்து சொல்லக்கூடிய வேறுபடுத்தி சொல்லக்கூடிய பகுத்தறிவாக நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கிற அளவில் தெளிவாக ஆவியானவர் கொடுத்துருக்கார் தவிர மற்றபடி அல்ல. இதுக்கு விரோதமாக உன் தலைவர் சொன்னால், இதுக்கு விரோதமாக உன் போப்பு சொன்னால், இதுக்கு விரோதமாக உன் பிஷப்பு சொன்னால், இதுக்கு விரோதமாக உன் மூத்த போதகர்கள் ஏதாவது சொன்னால், நீ மூத்த போதகர்களுக்கு கீழ்ப்படுவியா, உன் பிஷப்புக்கு கீழ்ப்படுவியா, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுவியா என்பது தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற கேள்வி. ஆதி அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியது பார்க்கலாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் என்று உங்களுக்கு நினைக்கிறீங்களா? அது பெருசுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம்னு அவங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொல்லணும். லேலுயா. நாங்கள் பாரம்பரியத்துக்கு அல்லப்பா, மனுஷன் தலைவர்களுக்கு இல்லப்பா, போப்புகளுக்கு கிடையாது, மனுஷ பிறவிங்க. சட்டத்திட்டங்கள்லாம் இவங்களாலேயே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து எதை சொன்னாரோ செஞ்சாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்காக நாங்கள்லாம் சகோதரர்களாக கூடி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இயேசுவை தலைவராக, தலைமையிடம் பரலோகமாக, வழிகாட்டி புதிய ஏற்பாடாக, முன்னோடுகள் ஆதி அப்போஸ்தலர்களாக, நாம் எல்லாரும் சகோதரர்களாக இப்படி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் ஸ்தாபிச்சிருக்கோம். இதில் எந்த வேறுபாடு கிடையாது. அதே அப்போஸ்தல ஊழியம்தான், அதே கட்டளை தான், அதே உபதேசம்தான். அதில் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்கிறது தான் எங்கள் வேலையை தவிர வேறு அல்ல என்பதை தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் போதவர்களுக்கும் சொல்லுங்கள். லேலுயா. நான் ஒருவன் பத்தாது. அதனால் நீங்களும் என்னோட கரை கோயிருந்து அல்லது உங்களோட நானும் சேர்ந்து நம்ம ஒருவருக்கொருவர் நான் உதவி ஊழியர் தான் நான் போடுறேன். தலைமை ஊழியர்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. இந்த பதிவேட்டில் வர்றவங்களெல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க. அதில் முதல்ல என் பேர் போட்டிருக்கேன், பால் முருகேசன்னு. உங்களில் ஒருவன். நான் நின்று பேசுகிறேன், நீங்கள் உட்காந்து கேட்டு தான் வித்தியாசம். நீங்கள் நல்லா என்னை விட நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா உலக பிரகாரமாக இது பண்ணி இதை உள்வாங்கி பேசுனீங்கன்னா சந்தோஷமாக உட்காந்து கேட்பேன். யாரும் சொல்லாதனால இந்த எளியவன் கத்திக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அது கூடாது. ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிக்கணும். 3வது வாரத்தில், இந்த மாதம் 3வது வாரத்தில் எங்கள் சாலமோன் ஐயாவை பேச சொல்லியிருக்கேன் பிரசங்கம். ஐயா 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 வேறு சங்கடப்படுறாரு. பேசிதாயா ஆகணும், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் சிவா பேசுகிறாரு. எனக்கு இப்போ என் மகன் ஐசக்கு பேசுகிறான். இந்த மாதிரி சபையில் உள்ள ஆளுகள்லாம் ஊழியர்களாக போதகர்களாக மாற்றணும். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் பேச்சாளர்களாக, அதாவது புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறணும். ஐயா நாங்கள் தொழில் பண்ணுறோம், நாங்கள் நாங்கள் எப்படி ஊழியம் செய்கிறதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த முறை இருந்தது. லேவியர்கள் தவிர மற்ற எந்த இனமும் எந்த ஆசாரியர்களுக்கும் செய்யக்கூடாது, எந்த பணிமுட்டுகள் செய்யக்கூடாது, எந்த ஊழியம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. 11 கோத்திரமாக இருந்தாலும் அனுமதி கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உடைச்சிட்டார்ல. இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே, இயேசுவே ஒரு லேவியர் இல்லையா, இதை உடைச்சிட்டாரு. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அந்த முறை இந்த முறை எந்த முறையும் கிடையாது. ஒரே முறை, எல்லாம் சமம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் எழுதுகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நல்லா பாருங்கள். மாம்சத்தின்படி ரொம்ப ஞானிகளாக இருந்து தான் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வல்லவன் கெட்டிக்காரன் அவன் தான் பேச முடியும் என்பது அல்ல. பிரபுக்கள் ரொம்ப ரொம்ப
ராஜாக்கள் மாதிரி உள்ள பெரிய வசதி உள்ளவங்க கிடையாது. பெரிய பெரிய அறிவாளிகள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நல்ல பலசாலியாக நல்லா கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடிய வெட்கப்பட்டு போகும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களையும் அப்புறம் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை ஏற்கனவே இருக்குல்ல, அதை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவா, ரொம்ப நீ இழிவுன்னு எதை நினைக்கிறியோ அதை, ரொம்ப அற்பமாக நீ எதை நினைக்கிறியோ அதை, ஒன்றுமே ஒரு படிப்பறிவும் இல்லை, ஒரு ஜென்ரல் நாலேஜும் கிடையாது, ஒரு இளவும் தெரியாதுயா, அவங்கள தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ என்னையா என்னைய போதிக்கிறது? நீ என்ன எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறது? ஏன் உனக்கு அறிவு இருக்கா, திறமை இருக்கா? நீ எப்படி கிறிஸ்டின் ஆகலாம்? எப்படி நீ பைபிளை தூக்கி பேசலாம்? எப்படி நீ இதெல்லாம் அதிகாரம் உனக்கு யாரா கொடுத்தாங்க? நீ இவன் நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? தேவன் என்னை தெரிந்து கொண்டார், தேவன் என்னை அழைத்தார். நீ என்னையா, நீ யாரா? எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கு. இதை ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னா, அதில் கீழே போட்டிருக்கு, மாம்சமான எவனும் கடவுளுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்கனவே வந்துட்டோம், நாங்கள் கெட்டிக்காரங்க, ரொம்ப அறிவாளியே, ரொம்ப நாங்கள் தான் உமக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறோம், இவங்கெல்லாம் சும்மா 2வது ஸ்தானம்னு இவங்க நினைக்காத படிக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அல்லேலூயா. அது தேவன் செஞ்சிருக்காரு, நாம் அல்ல, தேவன் செஞ்சிருக்காரு. என்னை நிற்க வச்சு பேச வைக்கிறது தேவன் தான். என் பின்னணி என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கிறிஸ்டியானிட்டிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, இந்த போதனைகளுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அது எந்த இதுவுமே எந்த இடத்துலையும் நாங்கள் வர முடியாது. நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கேன். காரணம், தேவன் என்னை தெரிந்து கொண்டாரியா. நீங்கள் யார்? நீ சாவன, நீ யார்? இது என்ன ஒழுங்க? தேவன் தெரிந்து கொண்டார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் சொன்னாங்க, என்ன? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை, அப்ப எங்க தகுதி தேவனாலே, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே, அவரும் இல்லை, அவரும் சேர்ந்து செஞ்சாருன்னு, உங்களோட அவரும் சேர்ந்து செஞ்சாருன்னு, அவரே, ரே கூட்டு இழுங்க, அவர் தான் எங்களை தகுதி உள்ளவராக்கினார்யா. நீ என்ன? அந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போ பழைய ஏற்பாடு ஊழியம் என்னாச்சு? ஒரு கேள்வி. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் பேசுனது தானே, அது என்னாச்சு? அதெல்லாம் அப்படியே விட்டுடலாமா? அது என்னாச்சின்னு ஒருத்தன் கேட்டா, ஏன் முட்டா பையனே, ஏன் அதுவும் அது நல்ல வேலை இடம் பெற்றிருக்கு வேதத்தில். 7ஆம் வசனம், அதுலேயே 7ஆம் வசனத்தில் விளக்கம் சொல்லுங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த அந்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதபடி இருந்தது. அதனால முக்காடு போட்டுக்கிட்டான். எழுத்துக்களினால் உண்டானது, கற்களில் பதிந்திருந்தது. அதை ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம்னு சொல்லாமல் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசே என்று சொன்னது சாதாரண ஆள் இல்லை. அவங்களில் ஒருத்தன் தேர்ச்சி பெற்றவன், அறிவாளி, படிப்பாளி, வந்து பெரிய மேதை. இன்னைக்குள்ள ஆளுக முழுவதும் அவனோட நிற்க முடியாது, பவுலோட. அந்த அளவில் உள்ளவன் தாயா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னான்னா, அவன் ஊழியம் தொடங்கும் போது 3000 பேரை கொண்டு குவிச்சான். ஊழியமே அவன் சாவுல தான் நடந்துச்சு. யாத்திரையாக 32:28 லேவியர்கள்லாம் என்கிட்ட வரக்கூடாதார்கள், கர்த்தருக்கு உள்ளவங்கள்லாம் என்கிட்ட, கடவுளுக்காக நிற்கிறவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்லும் போது, இவன் ஜாதி லேவி மோசே.
அந்த லேவிக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்தாங்க. எல்லாத்துக்கிட்டேயும் பட்டயத்தை கொடுத்து எல்லாம் வெட்டுறான்னு சொல்லி மாதிரி வெட்டி யூதர்களை ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தாயா. அந்த ஊழியம் தொடக்கமே கொன்னது தான். அதான் மரணத்துக்கு எதுமான ஊழியம் செய்த மோசேன்னு சொல்லி பவுல் சொன்னது அந்த அடிப்படை தான். 3000 பேர் விழுந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் தொடக்கத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே யூதர்கள். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் ஊழியம் தொடக்கத்திலே 3000 பேர் ஏறக்குறைய யூதர்கள் கிறிஸ்தவங்களானாங்க. அங்கே பழைய ஏற்பாட்டிலே தொடக்கத்திலேயே 3000 பேர் அவன் கொன்னான். அதான் மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசே. அதனால புது உடன்படிக்கையின் ஊழியத்துக்கும் மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசேக்கு உள்ள வேறுபாடை வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறணும், அறிஞ்சிக்கிறணும் என்பதுக்கு தான் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லியிருக்கான். படிங்க தயவு செய்து. யாராவது புதிய ஊழியர்கள் புதிய சபைகள் இருந்தால் அந்த 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 இந்த அதிகாரத்தை மட்டும் நீங்கள் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு அவங்களே படிக்க சொல்லி விளங்க வைங்க. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நாம் ஒன்றும் பேசலையே, நினைக்கலையே, நமக்கு தெரியாதே ஒன்றும். படிங்க, அதில் கீழே படிங்க. 8 நீங்கள் படித்த பகுதியிலே 2 கொரிந்தியர் 3:8 ஒளிந்து போகிற கவனிங்க. முகத்தை மூடிக்கிட்டான்ல, முக்காடு போட்டுக்கிட்டான் இல்லையா, அது மகிமை வந்ததுனால தானே. அப்போ அது மகிமை தானே. அங்கே எழுதி இவன் தானே சொல்கிறான்னு ஒருத்தன் சொன்னான்னா அது அடுத்து சொல்கிறான், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். கவனிங்க, ஒளிந்து மகிமை தான், ஆனால் ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமுள்ளதானால் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ அதிகமாக இருக்கும். 2க்கு வித்தியாசம் சொல்கிறான் பாருங்க. தயவு செய்து இன்றைக்கு ஊழியர்கள், இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் தயவு செய்து இதை ஒன்றை மட்டும் புரிஞ்சால் போதும். இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் கரெக்டாக உள்வாங்கினா போதும். அதனால் அந்த ஊழியமே நீ 2 மணி நேரம் பேசுகிற, எல்லா ஊழியர் கூட்டத்துலையும் அதைத்தான் பேசுகிற, அதுவே மகிமை தான், கரெக்டாக தான் சொல்கிற. அதுவே அப்படியானால் புதிய ஏற்பாடு ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியம் அதை விட மேன்மை உள்ளது. இங்கே போட்டிருக்கு, ஆக்கினா தண்டனை கொடுக்குற ஊழியம். அதுவே நீ 1.5 மணி நேரம் பேசுறீன்னா அதுவே பரப்பிக்கிட்டு ஊழியர் கூட்டங்கள் தோறும் நீ சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை வேற, அதிக மகிமை வேற. தயவு செய்து இந்த காரியங்களை உள்வாங்க. அப்புறம் இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு முன்பாக இருக்கிற உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இங்கே இந்த டியூப் லைட்டு வெளிச்சம்தான். வெளியே உள்ள ரோட்டில் உள்ள அந்த விளக்கு தூணில் ஒரு டியூப் லைட் எரிஞ்சா இந்த மாதிரி வெளிச்சம் தெரியுமா? வெளியே தெரியுமா? ஏன்? சூரியன் இருக்கு, சூரிய ஒளி படுது. அந்த இடத்துல இந்த டியூப் லைட் ஒளி எடுபடுமான்னு கேட்குறேன். எடுபடுமா? அதே தான். இந்த இதை புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டு மகிமை தான், ஊழியந்தான், கரெக்டு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது நிற்க முடியாதுப்பா. இந்த மகிமைக்கு முன்னானது எல்லாம் அது மகிமைப்பட்டது அல்ல. மோசேயினுடைய ஊழியம் இரக்கம் இல்லாதது. 2-3 சாட்சியை விசாரித்து கல்லெறிஞ்சு கொண்டு வாங்க. ஐயோப்பா எங்களை மன்னிப்பு கொடுங்க, ஒரு தடவை மன்னிங்க. நோ, கல்லெறிஞ்சு கொல்லு. எபிரேயரில் போட்டிருக்கு, பத்து 28 பாருங்க. கவனிங்க, மோசேயினுடைய பிரமாணத்தை ஒருத்தன் தள்ளிட்டா அவனுக்கு இரக்கமே காட்ட மாட்டாங்க. 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகிறானே. கவனிங்க, அவன் சாவுதான். அதான் ஆக்கினி தீர்ப்பு உண்டாகும் ஊழியம்னு ஐயா வாசித்தது அந்த அர்த்தம் தான். ஆக்கினா தண்டனை, இரக்கமே கிடையாது. இயேசுவின் ஊழியம் அப்படி அல்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்,
என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு. அந்த வார்த்தை பிரசங்கம் மட்டும் அவர் பண்ணலை. கையுமையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி மோசேயின் நியாயத்திலே, பிரமாணத்திலே, சட்டத்திலே சொல்லப்பட்டபடி கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சட்டம் இருக்குது, நீ என்னையா செய்கிற, நீ என்ன சொல்கிறேன்னு இயேசுவின் வாயை பிடுங்குறாங்க. அப்போ அவர் கொல்லுங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இறக்கமே இல்லாமல் இவர் இறக்கத்தை பற்றி பேசுகிறாருன்னு அப்படி சொல்லலாம். வேண்டாம்னு சொல்லிட்டா மோசேயின் கட்டளையே மீறுறாரு பாருங்கள், சட்டத்தையே மீறுறாரு, இவர் இருக்கலாமா உயிரோட, இப்படி சொல்லலாம். தந்திரமாக அவரை பிடிக்கிறதுக்கு வேதவார பரிசெய்கிற எல்லா யூதர்களும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதில் தேவகுமாரன் இல்லையா, அவருக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அவரே ஞானம், அவரே புத்தி, அவருக்குள்ள ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்குன்னு சொல்லி கொலோசியர் 2:3 இருக்குது. அப்படிப்பட்டவர்கிட்ட பழிக்குமா? அவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவான். அப்போ தண்டனை கொடுக்குறவன் ஒழுங்காக இருக்கணும்ல. இப்போ மோசையை எடுத்துக்கிட்டா முத குலகாரன் அவன் தான். எகிப்து தேசத்தில் கல்விமானா, அறிவாளியாக, ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப நல்லா தான் பார்வோனில் குமாரித்தி வளர்த்தாங்க அரண்மனையில். நல்ல இளவரசன், ரொம்ப அறிவாளி, அழகுள்ளவன், திறமை உள்ளவன், எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கின, பால் கொடுத்து வளர்த்த, உபசரித்த ஒரு வளர்ப்பு தாய் நிஜமான தாயாக இருந்தது மோசேக்கு. அப்போ அந்த மோசேக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான், அப்பா நம்ம அடிமைப்பட்டிருக்கோம்ப்பா, நம்ம அனாதியாக இருக்கோம்ப்பா, நம்ம எல்லோரும் இவங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, இதிலிருந்து நம்ம மக்கள் விடுதலையாகணும்ப்பா சொல்லி விடுதலையினுடைய ஒரு புரட்சியை, எழுச்சியை பாலோட சோறோட உணவோட இதையும் ஊட்டிக்கொண்டே அந்த அம்மா வந்தா. அதனால அவனுக்கு 40 வயசு ஆகும்போது என்னாச்சு, அவனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஒரு பாரம் ஏற்பட்டது. நம்ம மக்கள் அடிமையாக இருக்காங்களே, நம்ம நல்லா சுகபோகமாக இருக்கிறோமே, நம்ம மக்கள் அடிமையாக இருக்காங்களே, இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி 40 வயசில் அவனுக்கு எண்ணம் தோண்டி கர்த்தர்கிட்ட கேட்காம, தேவன்கிட்ட கேட்காம, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்காம அவனே போய் சண்டை எடுத்து யூதனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு எகிப்தியன், அவனை கொன்று புதைச்சிட்டான். இந்த செய்தி பார்வோனுக்கு போன உடனே, ஆஹா இவன் அவன் புத்தியை காட்டிட்டானே, பார்த்தியா என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டானே, அவனை புடுற, அவனை வந்து இது பண்ணி அவனை அழிச்சிடுவோம். ராஜாக்கள் நினச்சா அவ்வளோதான், ஒரு நொடியில் கொண்டுருவாங்க. உடனே இவன் தப்பி ஓடிட்டான், நாட்டை விட்டே ஓடி ரொம்ப கேவலமாக ஆடுகளை மேய்ச்சி அங்கே ஒரு பூசாரி மகளை கட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டான் 40 வருஷம். தேவன் சொல்லாததை அவன் செஞ்சதுனால, தேவன் சொல்லி செய்யாதனால அவன் அவன் செஞ்சதுனால 40 வருஷம் அவனுக்கு அனுபவமாகட்டும். எகிப்து தேசத்தில் 40 வருஷம் சுகபோகம், கஷ்டங்கள் துன்பங்கள், ஆடு மேய்க்கிறது தான் கடைசி கட்டம். நீ மாடு மேய்க்கிறது தானே லாக்கின்னு சொல்கிறாங்களே, அதை கடைசி கட்டத்திலே அவன் 40 வருஷம் 80 வயசில் கடவுள் அவனோட பேசுகிறார். 80 வயசில். யாத்திராக 3 அதிகாரம் உங்களுக்கு தெரியும். மோசே மோசே இங்கே வா, எகிப்தில் என் ஜனங்க கூக்குரலிட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னை அனுப்புகிறேன், நீ வா, அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படி சொல்லும் போது, அவன் ஏற்கனவே உயிருக்கு தப்பிச்சு வந்தவன் இன்னும் அங்கேயே போனான்னா போக முடியுமா? பார்வோன்னு சும்மா விடுவானா? சாகிற வயசில் அவங்க என்னை கொண்டு போகிறான்னு சொல்லி 80 வயசு தான் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கிறது. பலத்தின் மிகுதினால் 80ன்னு இருக்கு, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது 70, பலத்தின் மிகுதினால் 80, சாகிற வயசு தான். அதில் கர்த்தர் தொடுறாரு, அழைக்கிறாரு, சாகிற நேரத்தில் அழைக்கிறார், மோசே மோசேன்னு. ரொம்ப விசேஷமான ஒரு தேவன். அதனால அவரை மறுத்துக்கிட்டே இருக்கான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாரையாவது அனுப்புனா திக்குவாயம் மந்தனாவி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு மாட்டேன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கே கோபம் வந்துச்சுன்னு இருக்கு, கர்த்தருக்கே கோபமாகி கொல்ல பார்த்தாருலே இருக்கு. அந்த அளவில் அவன் மறுத்தான். அப்புறம் அவன் மனைவி விவரமாக இருந்து அந்த நுனித்தோலை எடுத்து போட்டு சுண்ணத்து, அதான் அதனால இரத்த சம்பந்தமான புருஷன்னு ஆண்டருடைய கோபத்தை தரித்து, அதுக்கு பிறகு இவன் வேறு வழி இல்லை,
இவரே கொன்றுவார் போல் இருக்கு. நம்ம அப்படியாவது போய் சாவோம்னு தான் ஏன் திக்கு வாய்க்கு மந்தனாவுன்னு சொல்கிறீங்கள, உன் சகோதரன் நல்லா பேசக்கூடியவனாக இருக்கிறான். யாரோ அண்ணன், அவனை நான் அனுப்புகிறேன், நீ போ, 2 பேரும் சேர்ந்து எங்கள் போய் ஊழியம் செய்யுங்க, கூப்பிடுங்க, உன்னை நாளில் அனுப்புகிறேன், அற்புத அடையாளங்கள்லாம் செய்வேன் சொல்லி 40 வருஷம் அதுக்கு பிறகு அவனுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சார். ஏன் 40 வயசில் அவன் மூர்க்கமும் அறிவும் திறமையாக இருக்கும்போது அவனை பயன்படுத்தாதவர், சாகக்கூடிய நிலைமையில் திக்குவாயும் மந்தனாவும் அவன் ஒன்று பலன் குண்டின காலத்தில் அடுத்து ஒரு 40 வருஷத்தை ஏன் பயன்படுத்துகிறாருன்னா, இவன் மோசே சொல்லுவான், என்னாலே இல்லை, நான் திக்குவாயும் மந்தனாவு, நான் எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்ததெல்லாம் சும்மா லேசானதில்லை, எல்லாம் கர்த்தர் தான் செய்தாருண்டு அவன் விளங்கும்படி புரியும்படி அவனுக்கே அது விளங்கி பெருமை அவனுக்கு வராத அளவில் தேவனே நானே இதை செய்கிறப்பான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அனுபவங்கள்லாம் அவனுக்கு கொடுத்தாரு. அப்புறம் 120 வயசில் தான் அவன் செத்தான். கர்த்தரே அடக்கம் பண்ணார். அந்த அளவில் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஃபேமஸானவன், 10 கட்டளையை கொடுத்தவன், கற்பனையை கொடுத்தவன். அதனால் இஸ்ரேல் ஜனங்க அவனுக்கு விரோதமாக யாரும் பேச மாட்டாங்க. அவன் தான் கடவுள். நான் எகிப்தில் உன்னை தேவனாயிருன்னு சொல்லி கர்த்தரே சொன்னார். யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான், தீர்க்கதரிசியாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிரு போ. அந்த அளவில் ஒரு பவர் கொடுத்துருந்தார். அதனால மற்ற மனுஷர் யூதர்கள் முழுவதும் மோசேன்னா பயப்படுவாங்க, மோசேன்னா அரண்டு போவாங்க. மோசையை கட்டளைன்னா எவனும் அது மீறினாலே அடிதான், தப்பு தான். மோசே அவ்வளோ பவர். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு மோசையை விட பெரியவர் என்பது சுட்டி காட்டுவதற்கு மோசையினுடைய ஊழியம் அல்ல, இயேசு புதிதும் ஜீவனமான ஊழியம் செஞ்சிருக்கார் என்ற அடிப்படையில் இயேசு எல்லாரிலும் பெரியவர், எல்லா காரியங்களுக்கும் மேலானவர் சொல்கிறதுக்காகத்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் பாடுபட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இரத்த சாட்சியாய் மரித்தாங்க, செத்தாங்க இதுக்காகவே. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் மோசே பார்க்கலும் இவர் பெரியவர் மேலானவர். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், உண்மைதான். ஆனால் இவரோ குமாரனாக, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான, கவனிங்க, குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கு. மோசே அவன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான், அது உண்மைதான். அதாவது வேலைக்காரன், வாட்ச்மேன்னு கூட வச்சுக்கோங்க. வேலைக்காரன் உண்மை உள்ளவன், நேர்மை உள்ள வேலைக்காரன், நேர்மை உள்ள வாட்ச்மேன். ஆனால் அந்த எஜமானுடைய பிள்ளை அவனுக்கு சமப்படுத்த முடியுமா? அந்த பிள்ளையை விட அவன் மேலான வேண்டு நீ சொல்லுவியா? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஐயா, அவர் அந்த எஜமானுக்கு குமாரன். அப்போ இந்த வேலைக்காரனுக்கு மேலானவர் தானே, இந்த வாட்ச்மேனுக்கு மேலானவர் தானே, இங்கே வேலைக்காரனுக்கு மேலானவர் தானே. அந்த 6ஆம் வசனம் பாருங்க, 6. ஆகையால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி. 6ஆம் வசனம் ஐயா, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும். 6 மேற்பட்டவரான குமாரனாக. ஏன் மேற்பட்டவர் என்ற வார்த்தைன்னா குமாரனாக, குமாரன் ஆயிட்டாரு. நீ அவருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசின்னு தான் நீ ஆன. ஆனால் இயேசு குமாரனாக, குமாரன் சொல்கிறதுக்கு வேறு யாருக்கு சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் இன்று நான் உம்மை நீ என்னுடைய குமாரன், 5ஆம் வசனம், இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன் என்று அவர் தூதர்களுக்கு யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? தூதர்களுக்கு கூட சொல்லலை. இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார். தேவனுக்கு தான் அவர் குமாரன். அதனால் மற்ற ஆளுகளுக்கு மேற்பட்டவர். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுக்கல. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 31 பாருங்க, மறந்துடாதீங்க. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. உன்னதத்திலிருந்து வருகிற அந்த இயேசு கிறிஸ்து எல்லாரிலும், அதில் நீங்கள் மோசையை சேர்த்துக்கலாம், ஆரோனை சேர்த்துக்கலாம், கிதியோனை சேர்த்துக்கலாம், தாவீதை சேர்த்துக்கலாம்,
இன்றைக்கு உள்ள தலைவர்களை சேர்த்துக்கலாம், பிஷப்பை சேர்த்துக்கலாம், இன்றைக்கு உள்ள ஸ்தாபன தலைவர்களை சேர்த்துக்கலாம், ஓ ஆவிக்குரிய தகப்பேன்னு ஒருத்தனை சொல்கிறியா அவனை சேர்த்துக்கலாம். எல்லாரிலும் மேலிருந்து வந்தவர், எல்லாரிலும் சொல்லுங்கள் மேலானவர். ஏன் மேலானவர் சொல்கிறோம் படிங்க. பூமியிலிருந்து உண்டான மனுஷப்பிறவி, பூமியின் தன்மையில் அவன் இருந்து இந்த மண் வாசனைக்கு இந்த மண்ணில் பிறந்ததுனால பூமிக்கு அடுத்தவைகளை அவன் சிந்திக்கிறான். பாரதி ராஜா சென்னையில் இறந்துட்டார். சென்னையில் அடக்கம் பண்ணாமல் அவர் சொந்த ஊரில் கொண்டு வந்து 72 குண்டுகள் முழங்க அரசு அதிக வந்து மரியாதையோடு அங்கே தேனி பகுதியில் அந்த மாவட்டத்தில் புதைச்சாங்களாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சொந்த மண், சொந்த பூமியில் தான் அவன் பிறந்திருக்கான், அங்கே தான் அவன் சாகணும், அங்கே தான் புதைக்கப்படணும். அதுபோல் இன்னைக்குள்ள ஊழியர்கள், தலைவர்கள், பிஷப்புகள், அறிவாளிகள், ஞானிகள் முழுவதும் மேலேருந்து வரல. எங்கேருந்து வந்தாங்க? இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒருத்தர் தலைவேன்னு ஒருத்தர் இருந்தால் அவன் மேலேருந்து வர்றவனா கீழேருந்து வந்தவனா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ஒரு தலைமை, ஒரு ஆலோசகர், உங்களுக்கு ஒரு எஜமான், உங்களுக்கு ஒரு மேலானவர்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவர் மேலேருந்து வந்தாரா கீழேருந்து வந்தாரா என்பதை நடுநிலையோடு நீங்கள் யோசிங்க. கீழேருந்து வந்திருந்தா மேலே உள்ளவர் தான் உன் எஜமானாக இருக்கணும், மேலேருந்து வந்தவர் தான் உனக்கு தலைவராக இருக்கணுமே தவிர கீழேருந்து வந்தவன் உன்னை மாதிரியாப்பா உனக்கு நீயே தலைவனாக இருப்பியா, உனக்கு ஈக்குவலானவனை தலைவராக வைப்பியா? என்ன நியாயம்? அதனால தான் அப்போஸ்தலர் தைரியமாக வேதபாரக பரிசெய்கிற ராஜாவை கூட எதிர்த்து நின்னாங்க. அதனால தான் யாக்கோப்பு கொலை செய்ய யோவானுடைய அண்ணன் யாக்கோப்பை அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் ஏரோது வெட்டி போட்டான்னு சொல்கிறது, கொலை செஞ்சான்னு சொல்கிறது, பட்டையை கருக்கிறாலும் வெட்டினாங்க என்பது அந்த அர்த்தம் தானே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொன்னது அந்த அர்த்தம் தானே. பிலாத்து கவர்னர் கேட்கும்போது உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டாலொழியே என் வேலை உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அந்த தெளிவில் தான், அந்த தைரியத்தில் தான் அவருடைய அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதுபோல் நீங்களும் நானும் மேலிருந்து வர்ற மேலானவரை உனக்கு தலைவராக்கிறியா, எஜமான ஆக்கிறியா? கீழிருந்து பூமியிலிருந்து பிறந்தாங்களே ஓ போப்பு, ஓ தலைவர், உன்னுடைய லொட்டு லுசுக்கெல்லாம் இவனை நீ தலைவராக வைக்கிறியா? இதிலிருந்து உன் புத்தி தெரிஞ்சிடும். அப்புறம் படிங்க. ஏன் அப்படி நம்ம மேலானவரை தலைவராக்குறன்னு சொன்னால் இவங்க எல்லாரிலும் அவர் யாரு? மேலானவர். ஏன் மேலானவர்? அங்கே பரலோகத்தில் கண்டதை, பரலோகத்தில் கேட்டதை சாட்சியாக இங்கே வந்து சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்வதில்லை. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் ஏன் அங்கே கண்டதை அங்கே கேட்டதை இங்கே வந்து சொல்கிறாரு. இங்கே எவனுக்கு தெரியும்? ஒரு குஞ்சுக்கும் தெரியாது. பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை. அது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி காரியத்தை இவங்க தெரியாதனால எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. 1 கொரிந்தியரில் 2:8 இருக்கு. அதனால தான் இயேசு பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாரு. இயேசு அங்கே கண்டதை அங்கே கேட்டதை இங்கே சொல்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அந்த போதனை புதிது, அது ஜீவன் உள்ளது, அது நிலைச்சு நிற்கக்கூடியது, அது எழுத்தின்படி அல்ல ஆவிக்குரியது, அது ஜீவனுக்கு ஏதுவானது. மற்ற சட்டத்திட்டங்கள் முழுவதும் அந்த ஒரு வார்த்தையினாலே, ஊழியத்தினாலே, பேச்சாலே எல்லாமே தவிடுபடியாகி ஒன்றும் இல்லாமல் போகுது. நீங்கள் வாசித்த பகுதியிலே 34ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறாரு இருக்கு. அவரால் அனுப்பப்பட்டவர் அவர் வார்த்தைகளை தான் சொல்கிறாரியா? தேவனால் அனுப்பப்பட்டதுனால அவருக்கு ஒரு பேர் இருக்குது, சொல்லுங்க. வெரி குட். அப்போஸ்தலர் தேவனால் அனுப்பப்பட்டதுனால எபிரேயர் 3:1 இருக்குது.
அது யாருக்குமே தெரியாது. இன்றைக்குள்ள ஊழியர்கள் எவனாவது இயேசுவை அப்போஸ்தலன் சொல்ல சொல்லுங்கள். அப்போஸ்தலனை விட இவன் பெரியவனா, மோசே பெரியவனா, அந்த பாரம்பரியம் பெருசா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இயேசுவை அப்போஸ்தலன் முதல் அப்போஸ்தலன் சொல்லும் போது அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அந்த போதனையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா தெரியலையே, நிருபங்கள் முழுவதும் ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது இங்கே தானே, அங்கே இல்லையே. அதனால புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, அந்த தலைப்புக்கு திரும்ப வர்றேன். புதிய ஏற்பாடு ஊழியமும் புதிய மார்க்கமும் என்ற தலைப்பிலே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த புதிய மார்க்கம் என்ன செஞ்சது, என்ன வந்தது, நீங்கள் எதில் போய் சேர போகிறீங்க என்பது தான் முக்கியம். அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தை எடுங்க. 14 அதிகாரத்தில் 1 4 வரை பொறுமையாக படிங்க. பட்டணத்திலே அவர்கள் இருவரும், அந்த ஊழியக்காரங்க, யூதர்களுடைய யூத மதம் அது, அவங்க ஜெபாலயத்திலே இவங்க புதிய ஏற்பாடு ஊழியம் செய்கிறாங்க. யூதர்கள் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்க அளவில் இந்த அப்போஸ்தலர்கள் பேசினாங்க. அப்போ யூதர்கள் ரட்சிக்கப்படலை. யூதர்கள் யெகோவா கும்பிடுவாங்க, ஓய்வு நாளத்தோறும் கை கொள்ளுவாங்க, அவங்க 10 கற்பனையை கை கொள்ளுவாங்க, யூதர்களுக்கு உண்மையான கடவுளை வணங்குவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படலை. இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கலை. விசுவாசிக்கிற அளவில் இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. அப்புறம் விசுவாசியாத அந்த பழைய ஏற்பாட்டு யூதர்கள், இந்த சகோதரர்கள், அதான் நம்ம எல்லாரும் சகோதரன் சொல்கிறோம், சகோதரர்களுக்கு, இந்த சகோதரர்களுக்கு விரோதமாக புறஜாதிய ஆளுகளெல்லாம் எழுப்பி விட்டு சண்டை உண்டாக்குனாங்க, பகை உண்டாக்குனாங்க. அப்புறம் தைரியம் உள்ளவர்களாய் அவங்க புதிய ஏற்பாட்டு உபதேசம் பண்ணுறாங்க. இந்த வசனம் முக்கியமானது. பட்டணத்து ஜனங்களில் பிரிஞ்சு சிலர் யூதர்களை சேர்ந்துக்கிட்டாங்க, சிலர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் நீங்கள் யார் கூட்டத்தில் நிற்கிறீங்க என்பதுதான் உங்களை நான் கேட்குறேன். யூத கலாச்சாரத்திலே, யூத பழைய ஏற்பாட்டு முறையிலே, மோசையினுடைய காரியங்களே, 10 கற்பனைகளில், பழைய ஏற்பாட்டு கொள்கைகளே உள்ள அந்த யூதர்கள் ஜெபாலயம், அந்த ஓய்வு நாளில் அதில் சேர்றீங்களா? அப்போஸ்தலர்கள் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி லேவியர் அல்லாத ஒரு யூதர்களிலிருந்து, புறஜாதிகளிலிருந்து வந்த அந்த சகோதரர்கள்கிட்ட, அப்போஸ்தலர்களாகி அவங்கக்கிட்ட நீங்கள் சேர்றீங்களா? இதுதான் உங்களுக்கு கொடுக்குற இந்த யூடியூப் மூலமாய் உலகமெங்கும் பார்க்குற கேட்குற ஜனங்களுக்கு அடியேன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான். நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வகுப்பை சேரணும், இனிமேல் சேர போகிறீங்க? அப்போஸ்தல ஊழியத்தில் சேர்ந்தார்கள். அங்கே தான் அவங்க எழுப்புதல் உண்டாச்சு. ஆனால் பிரிவினை உண்டாச்சு. இப்போ இந்த ஊழியம், இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக பிரிவினை உண்டாக்கும். எல்லாரும் வந்துடுவாங்க நீங்கள் நினைக்காதீங்க, நானும் நினைக்கல, அப்படி வரமாட்டாங்க. பிரிவினை உண்டாகும். அந்த பிரிவினையில் ஒரு கூட்டம் அப்போஸ்தலராகிய இயேசுவை சார்வார்கள், ஒரு கூட்டம் உலகத்தையும் உலக சபைகளையும் சார்வார்கள். உலக சபைகள் சார்ந்தவங்க அதிகமாக இருக்கிறதுனால அகலமான பெரிய வழி அப்படின்னு ஏன் சொல்கிறார். இந்த கூட்டம் சிறிய கூட்டமாக இருப்பதுனால சிறுமந்தேன்னு சொல்கிறாரு. ஒடுக்கமும் இடுக்குமான அந்த வழியை சிலர்னு சொல்கிறார். அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்கணும். லேலுயா. ஆகவே நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கார். சிறுமந்தையே பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், உனக்கு பிரியமாக உன் தலைவராக இருக்கிறேன், மேப்பனாக இருக்கேன். எல்லாமே இயேசுவிற்கு சொன்னதெல்லாம் இந்த சிறுமந்தையாகிய அப்போஸ்தலரோட சேர்ந்தவங்களுக்கு தான், இவங்களோட சேர்ந்தவங்க இல்லை. அதனால் இன்றைக்கி உள்ள பெரும்பாலும் ஊழியர்கள் சென்னையிலெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டை படமாக வரைஞ்சி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள விளக்கு, குத்து விளக்கு, அந்த மண்டபம், தொட்டி, அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி எல்லாமே பொம்மையாக செஞ்சு எல்லாம் இது பண்ணி செஞ்சு அதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
மணிக்கணக்கில் சொல்கிறாங்க, நாலு கணக்கில், வார கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கிறிஸ்தவங்க அல்ல, அவங்க நியாயப்பிரமாண போதகரே தவிர கிறிஸ்தவ போதகர் அல்ல. இதையும் நான் சொல்லலை, பவுல் தான் சொல்லியிருக்கான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது படிங்க. அவங்க சொல்கிறது என்னதுன்னு அவங்களுக்கே தெரியல. பெரிய இது சாதிச்சிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, அது அவங்களுக்கே தெரியல. என்ன சாதிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனங்கள்லாம் வச்சு பேசுனீங்கன்னா வெக்கப்பட்டு தான் போவான். அவங்க ஒன்றுமே தெரியாமல் இருந்து அவன் போதகர்னு சொல்கிறது எதுக்கு போதகராக இருக்கான்? கிறிஸ்தவத்துக்கு அல்ல, கிறிஸ்தவ போதகராக அல்ல, நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறாங்க. அப்போ எப்படி உன்னை சேர்த்துக்கிடுவான்? உன் பேச்சு எப்படி நம்புவான்? உன் கூட எப்படி சேருவான்? அதனால் தேவ பிள்ளைகளே, நாமெல்லாம் பிரிக்கப்பட்டவங்க. அதிலிருந்து பிரிக்கத்தான் இயேசு வந்தார். ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 12:51 ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, உங்களை பிரிக்கத்தான் நான் வந்ததே, உங்களை பிரிக்கத்தான் வந்தேன்னு சொன்னார். இந்த படிங்க. பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறார். கவனிங்க, பிரிவினை எதில்? உன் கலாச்சாரத்திலிருந்து, உன் சபையிலிருந்து, உன் பிஷப்பிலிருந்து, உன் போப்பிலிருந்து, உன்னுடைய கெட்ட பழக்க வழக்கிலிருந்து, உன்னுடைய உலக பிரகாரமான பாரம்பரியத்திலிருந்து, உன்னுடைய சிலை வழிபாட்டிலிருந்து, உன்னுடைய விக்கிரகாராதனையிலிருந்து, எல்லாத்திலிருந்து உங்களை பிரிக்கத்தான் இயேசு வந்தார். புரிஞ்சுக்கங்க. சமாதானத்தை அல்லேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, தேவ தூதர்கள் பாடினாங்க ஒரு பாட்டு. இயேசு பிறக்கும்போது என்ன பாட்டு பாடினாங்க? பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாக கடவுது தூதர்கள் பாடினாங்க. தூதர்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க பாடினாங்க. அப்போ ஜனங்க எல்லாரும் என்ன நினச்சாங்க? மெஸ்ஸியா சமாதானத்தை உண்டாகத்தான் வர்றாரு, இந்த இவர் கிறிஸ்துன்னு சொல்கிறதுனால இவர் சமாதானத்தை தான் உண்டாக்க வந்திருக்காருன்னு தூதர்கள் பாடினதை கேட்டு என்னை எவனும் நினைச்சிடக்கூடாது என்பதுக்கு தான் சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். லேலுயா. ஆகவே எங்கெங்கிருந்து உன்னை பிரிக்கிறார்? எதையும் சார்ந்து கொள்ளாதீங்க. பூமியில் எதையும் சார்ந்து கொள்ளாதீங்க. உயிருக்கு உயிராக நேசிக்கிற என் நண்பன், உயிர்க்குறா என் அப்பா, உலகத்திலேயே என் தாய் தான், என் அம்மா தான், யாராக இருந்தாலும் இயேசுவை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லிட்டாரே ஐயா. உன் போப்பு, உன் தலைவர், உன் பாஸ்டரு, எவனாக இருக்கட்டும், இயேசுவை விட அவன் பெரிய ஆள் அல்ல. நீ இயேசுவுக்கு சிநேகிதனா இல்லை அவன் பேச்சை கேட்டு நீ போறியா? அப்படி நீ பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் தான் உன்னை அவர் ஏற்றுக்குருவார். இல்லாவிட்டால் அவரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் அவரை ஏற்றுக்கொண்டு சொல்லலாம், அவர் உன்னை ஏற்றுக்கிற மாட்டார்ப்பா. புரிஞ்சுக்கிங்க. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை கேட்பாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலையும் அவருக்கு நீ இப்போ உண்மையாக இருப்பியா, மனைவியாக இருப்பியா, சம்மதம். அது மைக்கை கொடுத்து பேச விடுவாங்க, சம்மதம். அப்புறம் ஐயா கிட்ட கொடுத்து ஐயா தாலியாக கட்டுறான்னு சொல்லுவாங்களா? இவர்கிட்டையும் மைக்கை கொடுத்து நீ என்னையா சொல்கிற? சரி, அந்த அம்மா அப்படி சொன்னதுனால நானும் எனக்கு சம்மதம், முழு மனதோடு சம்மதம் ஏற்றுக்கொள்கிறேன். 2 பேரும் வாக்குமூலத்துக்கு பிறகு தான் கையை பிடிச்சி கொடுப்பாங்க, தாலியை கட்டுவாங்க. திருமணமே அப்போ தான் 2 பேரும் ஒருமனப்பட்டால் தான் அந்த உடன்படிக்கையே நடக்குது. இது நாட்டு நடப்பு எல்லாத்துக்கும் தெரியும். அதுபோல் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, அதனால் அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் இன்றைக்கி மாற்றிக்கிங்க. நான் இயேசு கும்பிட்றேன், நான் இயேசுவை வணங்குறேன், நான் இயேசுவை கோயிலுக்கு போகிறேன். சரி, அவர் உன்னைய ஏற்றுக்கிட்டாரா? நான் மணவாட்டி, அவர் உனக்கு மணவாட்டின்னு அவர் ஏற்றுக்கிட்டாரா? எனக்கு அவர் மணவாளன். சரி, உன்னைய மணவாட்டின்னு அவர் ஏற்றுக்கிட்டாரா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் 2 வசனத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. முதலாவது யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா?
இந்த வசன அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் தேவ பிள்ளை என்று அதிகாரம் பெற்றுட்டேன். இது ஒரு பக்கம் ராஜா. நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இல்லை, இது ஒரு பக்கம். நீ ஏற்றுக்கொண்ட பிள்ளை ஆகிட்டேன் இருக்கு, சரி, அவர் உன்னை ஏற்றுக்கொண்டாரா என்ற கேள்வி கேட்டிங்கன்னா முழு முழுக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் சுவிசேஷங்களில் நிருபங்களில் தான் யார் ரகசியமே இருக்கு. சுவிசேஷங்க நிருபங்களில் தான் ரகசியமே இருக்கு. 2 கொரிந்தியர் 6:18 பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லலை. இந்த பவுலும் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போது கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு சொல்லுவான், என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன், என் யோசனையை சொல்கிறேன்னு சொல்லுவான். கர்த்தர் சொல்லும் போது நான் அல்ல கர்த்தரே சொல்லுகிறதாவதுன்னு பிரித்து சொல்லுவான். அது மாதிரி இந்த வார்த்தை பவுல் சொல்லலை, இந்த பவுலும் சொல்லலை. யார் சொன்னார்? கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது? 14 படிங்க. எப்போ ஏற்றுக்குருவார்? எல்லாம் கண்டிஷன் தான், நிபந்தனை தான். ஒரு பொம்பளையோ ஒரு கல்யாணம் பண்ணுறது சும்மாவா கட்டுவீங்க? என்ன படிச்சிருக்கார், என்ன பேக்ரவுண்டு, என்ன அவங்க பழக்க வழக்கம், என்ன 1000 தடவை யோசிச்சு தாயா மனவாட்டின்னு ஒத்துக்கிற. சும்மாவா யார் வந்தாலும் ஒரு கிறுக்கு செய்வா, யார் இருந்தாலும் வாயான்னு அப்படி கிடையாது. தகுதிகள் இருக்கு, படிங்க, அந்த தகுதியை படிங்க. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் நீங்கள் பிணைக்கப்படாமல் இருக்கணும். நீதிக்கும் அநீதிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? நீதிக்கும் அநீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் ஒளிக்கு இருளுக்கு நான் அதுலேயும் ஐக்கியம், இதுலேயும் ஐக்கியம், அங்கேயும் காலு வைப்பேன், இங்கேயும் காலு வைப்பேன்னா அது என்னப்பா லாஜிக்கு? பேலியாளன்னா அது எப்படி சொல்கிறது? விபச்சாரி, உலக சிநேதம், தேவனுக்கு விரோதமான பகை. பேலியால் சொல்கிறது ரொம்ப யார் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி தான். அது கேவலமான ஒரு பிறவி. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. படிங்க. பழைய ஏற்பாட்டுக்காரே இயேசுவை நம்பாதவன் தேவகுமார்னு ஏற்றுக்கிற விசுவாசத்தில் 2 விசுவாசம் இருக்குது. கவனிங்க, இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசம் வேறு, பொதுவாக இருக்கிற விசுவாசம் வேறு. பொதுவாக இருக்கிற விசுவாசம் எபிரேயர் இப்போ 11 பொது விசுவாசம். இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசம் எபிரேயர் 12. அவரே தொடங்குறார், அவரே முடிக்கிறாரு. கவனிங்க, இந்த 2 விசுவாசத்தில் நீ எந்த விசுவாசத்தில் இருக்கிறாய் என்பது தான் கேள்வி. அதனால் அவன் அவிசுவாசமாக, இந்த விசுவாசத்துக்கு அவன் உட்படாதனால அவன் அவிசுவாசமாக இருக்கான். இவன் இந்த விசுவாசிக்கிற புதிய ஏற்பாட்டை இயேசு தொடங்கின விசுவாசத்தில் அவன் விசுவாசியாக இருக்கான். இந்த விசுவாசத்துக்கு அவிசுவாசிக்கு பங்கேதுன்னா 2 பேருக்கு எப்படி பொருந்தும்? எப்படி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? பங்கு கிடையாதுல்ல. அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? தேவனுடைய ஆலயம் எது, விக்கிரகம் எது? சொல்லுங்கள். நீங்கள் உங்ககிட்ட கேட்குறேன், தேவ ஆலயம்னா என்ன, விக்கிரகம்னா என்ன? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அம்மா சொல்கிற கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். விக்கிரகம்னா என்னது? சொல்லுங்கள். ஐயா சொல்கிறார், பொருளாசை. அதனால் வெளிப்படையான ஆலயம் ஒரு பெரிய கோயில் இருக்குதா, இங்கே எதுக்கு இருக்குது? ஒரு பெரிய கோயில் இருக்குது, அங்கனுக்குள்ளே ஒரு சிலுவை இருக்குது. நல்ல வேலை சொரூபம் இல்லாமல் வெறும் சிலுவை மட்டும் இருக்கும். நம்ம புரொட்டஸ்டாண்டில் ஆர்சிக்காரங்கன்னா சொரூபம் போட்டு தொங்க விடுற மாதிரி, இயேசுவே தொங்குற மாதிரி இருக்கும். அது விக்கிரகம்னு சொல்கிறோம். சிலுவையை வச்சு அதை கும்பிடுறது விக்கிரகம் இல்லையா? அது விக்கிரகம் இல்லையான்னு கேட்குறேன். விக்கிரகம் தானே. முழுகுபத்தி ஏற்றுறது, இப்படி மயிலாட்டுன்னு சொல்கிறது, இப்படியே குனிஞ்சிக்கிட்டு போகிறது, அங்கே நின்ன மாதிரி ஏசு நிற்கிற மாதிரி. கோயிலில் போன உடனே வந்து செருப்பெல்லாம் கலட்டி கோயிலை வந்து கும்பிடுறது. அப்போ கோயிலை கோயிலாக, விக்கிரகத்தை தெய்வமாக வணங்குகிற வெளிப்படையான காரியம். உள்ளான காரியம் என்னென்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற என்றும்
அறியாதிருக்கிறீர்களா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களும் இல்லை, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஆகவே விக்கிரகம்னா கொலோசியர் 3:5 போட்டிருக்கு. விக்கிரகம்னா பொம்மை வச்சு கும்பிட்றது தான் விக்கிரகம். நாங்கள் அப்படிலாம் கும்பிடல, இல்லை நாங்கள் விக்கிர ஆராதனை இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது பாருங்க, கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம் எப்படி முக்கியமோ, அசுத்தம் எப்படி மோசமோ, மோகம் இருக்கிறது எப்படி மோசமோ, துர்விச்ச கேவலமான பிறவி, விக்கிரக ஆராதனையான என்னது பொருளாசை. விக்கிரகம் சொல்கிறது பொம்மை வச்சு கும்பிடுறது, சிலுவை தொங்கு, இது மட்டும் விக்கிரகம் நினைக்காத, அதுவும் விக்கிரகம் தான். அது எழுத்தின்படி உள்ளது. ஆவிக்குரிய விக்கிரகம் என்னது? பொருளாசை. பவுல் சொல்கிறான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்துக்கு வழுகி போகிறாங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, அதிலிருந்து பிரிக்கிறார். நீ தேவனுடைய மனுஷனே, நீ சாதாரண மனுஷன், மற்ற மனுஷன் மாதிரி நீ அல்ல. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி ஓடு. இதெல்லாம் விட்டுட்டு ஓடி என்னையா செய்யணும்? ஓடி நீதியும் தெய்வ பக்தியும் அன்பையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்காக வேண்டி இழுங்க. அதற்காகவும் இல்லை, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நீ ஒளிக்கு இருளுக்கு சம்பந்தம் ஏது? பேலியாளுக்கு கிறிஸ்துவுக்கு இசைவேது? திரும்ப அந்த இடத்துக்கு வந்துருங்க, அந்த வசனத்துக்கு வந்துருங்க. 2 கொரிந்தியர் 6 படிங்க, 17-18. ஆனபடியால் இப்படியெல்லாம் இருக்க எவர்கள் நடுவில் இருந்து? மேலே உள்ளது இருள், விக்கிர ஆராதனை, அவிசுவாசம், இந்த உபதேசத்துக்கு விரோதமாக தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிற இந்த மாதிரி உள்ளவெல்லாம் ஒரு கோஷ்டி. அவர்கள், நீங்களோ அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து, நீங்கள் தான் பிரியணும். நீங்கள் பிரிந்து அசுத்தமானதை நீங்கள் தொடாமல் இருந்துக்குங்கப்பா. அப்பொழுது இருக்கா, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நிபந்தனை, கண்டிஷன். யோவான் 1:12 ஏற்றுக்கிறது நீ. 2 கொரிந்தியர் 6:18 ஏற்பது அவர். உனக்கு கண்டிஷன் என்ன? நீ சும்மாவா இயேசுவை ஏற்றுக்கிற? அவர் உலக ரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறார், பரலோகத்தை திறக்கிறார், அவர் தான் உண்மையான ரட்சகர். எல்லா கண்டிஷன் தெரிஞ்ச பிறகு தானே அவர் ஏற்றுக்குருவேன். அதே மாதிரி உன்னை அவர் ஏற்றுக்கிறணும்னா உனக்கு கண்டிஷன் வைக்கிறார் ராஜா. நீ எல்லாத்துலேயும் தெரிஞ்சு அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தால் என்ன சொல்வார்? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எப்படி இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? குமாரனும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள். சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறாரு. போப்பு சொல்லலை, பிஷப்பு சொல்லலை, இன்றைக்குள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்லலை, நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். காது உள்ளவன் கேட்கட்டும், இருதயம் உள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும். இந்த கர்த்தர் சொல்கிற அந்த உபதேசம்தான், அந்த சத்தியம்தான் புதிய மார்க்கம். அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம். அதான் புது உடன்படிக்கைன்னு இயேசு சொன்னார். பழைய ஏற்பாடு உடன்படிக்கை மிருகங்களில் உண்டானது. இன்றைக்கி இந்த 5 பாயிண்ட்டை நான் சொல்லலை, அடுத்த மாதம் சொல்கிறேன். தலைப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் அந்த 5 பாயிண்ட்டு அடுத்த நமக்கு தான், நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம அடுத்த மாதம் பேசுகிறேன். அந்த 5 பாயிண்ட்டு அடுத்த வாரம் பேசுகிறேன். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கம்னா வழி, அந்த வழி தான் நமக்கு வழியே தவிர உலக வழி அல்ல. 2 வழி இருக்குது. விசாலமாக விரிவாக போகிற வழி உண்டு,
ஒடுக்கமும் இடுக்கமான வழியில் போகிறது உண்டு. நீ செலக்ட் பண்ணு. ஜீவனுக்கு போகிற வழியில் செலக்ட் பண்ணுறியா, இல்லை விரிவும் விசாலமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்து தின்னு கொளுத்து அப்பா சாமி பூஜிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவப்படான்னு போறியா? போ. மண்ணுக்காக மாணிக்கத்தை விடாத, இம்மைக்காக மறுமையை விடாத. அவன் ஒரு முட்டா பையன், அவனை போல ஒரு முட்டை. அதான் மதிகேடனேன்னு சொல்கிறாரு ஒருத்தனை. நிறையா ஆத்மா ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டு நிறையா சாகுற வரைக்கும் நல்லா நல்லா தின்னு நிறையா சம்பாரித்து வச்சுட்டு பின்பு என் ஆத்மாவை நோக்கி, முன்பு என் ஆத்மாவை நோக்கி இல்லை, பின்பு ரெண்டாவது என் ஆத்மாவை நோக்கி நிறையா சேர்த்து வச்சுட்டேன் வான்னு சொல்லும் போது அவனை ஆண்டவர் பாராட்டலை. என்ன சொல்கிறார்? மதிகேடனே. லூக்கா 12:20 இருக்குது. அது படிங்க, நான் முடிக்கிறேன். லூக்கா 12:20. தேவனோ, அவன் சொன்னான், அவன் சொல்லிக்கிட்டான். ஆனால் அவரோ, தேவனோ என்ன சொல்கிறார் அவனை பார்த்து? பாராட்டல. மதிகேடனே, உன் ஆத்துமா இன்று ராத்திரியில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அமெரிக்காக்காரன் இன்னும் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கான் ஈரான் மேலே. அந்த கட்டடங்கள்லாம் பாருங்கள். அந்த 30 மாடி கட்டடம், 20 மாடி கட்டடம், காரு, பங்களா, நிலநடுக்கம். இப்போ ஒரு நாட்டில் நிலநடுக்கம் எல்லாம் போகுது. என்ன ஆகும்? நீ சம்பாதிச்சவைகள் யாருடையதாகும்? அவனை தான் முட்டா பையன்னு சொல்கிறாரு. இப்போ பணக்காரனா ராஜான்னு சொல்கிறான், கெட்டிக்காரன்னு சொல்கிறான், ரொம்ப புறப்புன்னு சொல்கிறான், ரொம்ப பணக்காரனை இன்றைக்கி ரொம்ப மேன்மையாக சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேவனும் அப்படி சொல்ல மாட்டார். அவனை பார்த்து, ஏ முட்டா பையனே, ஏ மதிகாடனே, இன்றைக்கி நீ செத்துட்டா என்னடா நீ கொண்டு போக போகிற? அதனால் நீ ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறது முதல்ல 21 படிங்க. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல், பாருங்க, தேவனிடத்திலே அவன் பணக்காரனாக இல்லாமல் தேவனை தவிர தனக்காகவே இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக்கொள்ளுக எந்த மனுஷனும் எவனாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கிறான். இதே மாதிரி பின்பு என் ஆத்துமா, முன்பு பொருள், ஆடம்பரம், பங்களா, காரு, வசதி முன்பு, பின்பு என் ஆத்துமா. அதனால் ஆத்துமா கடவுள் வேண்டாம்னு சொல்லலை. கடவுள் வேணும், ஆனால் ரெண்டாவது இடத்துல தான் கடவுள் வேணும். முன்னாடி எனக்கு யார்? பணம், பங்களா, காசு, பட்டம், பதவி, பொருள், அதிகாரம், ஆடம்பரம் முன்பு, பின்பு தான் தேவன். அவனை மதிகேடன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால் அவங்க மதிகேட முட்டா பையன். முன்பு கர்த்தரை வச்சுக்கிட்டா அவன் ஐஸ்வர்யவான் போட்டிருக்கு. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கக்கூடாது. தேவனிடத்திலே பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொன்னார்ல. உன் ஆத்துமா ரட்சிப்பு விளையேறப்பட்டது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அது கீழாக என்னத்தை கொடுப்பாருன்னு கேள்வி கேட்குறாரு மத்தேயு 16:26. யாராவது பதில் சொல்லுங்கள். ஐஸ்வர்யவான்கள் மகிமையும் கனத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு இருக்கு. லூக்கா வெளிப்படுத்தல் 21:27 போட்டிருக்கு. அதில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்குதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. போக முடியாது. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கே போவாங்க. மாத்திரம் என்ற வார்த்தை இடத்துல நீங்கள் இருக்கணும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, அந்த ஓமையை சொல்லிவிட்டு லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தோ அது அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. பணம் தேவை தான். அந்த வெறி, அந்த பேராசை, அந்த ஆவல் தேவனுக்கு மேலே அது இருக்கக்கூடாது. இன்றைக்கி பிரசங்க கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இந்த 2 வாய்ப்பில் நீ எதை செலக்ட் பண்ணுற என்பது தான் உன் கேள்வி. ஐயா பணம் இருக்கட்டும், கர்த்தர் வார்த்தையை கேட்க நான் போகிறேன், இப்படி போறியா? அப்புறம் பார்த்துக்குறோம், அடுத்த மாதம் போய்க்கிருவோம், வாடா காரி இப்படி நீ போறியா? எல்லாமே உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்ககிட்ட இருக்கு. உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளாதது ஏற்கிறது ஏற்றுக்கொள்ளாது அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட 2வது இடத்துல அவரை வச்சு கேட்கக்கூடிய ஆளுங்க நிறைய அந்த காலங்களில் என்னை நோக்கி அநேகர்
கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள். அவங்க எல்லாம் பொதுவாக பேயை விரட்டுறது, தீர்க்கதரிசனம் சொல்கிறது, இதெல்லாம் பொதுவாக ஊழியக்காரங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், ஒரு கால அக்கிரம செய்கார என்னை விட்டு ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. மத்தேயு 7:22-23 ரொம்ப மோசமான காரியம் இல்லையா, முதல் பிரசங்கத்திலே சொல்கிறாரு. அதனால் இயேசுவை 2வது இடத்துல வச்சவன் பிஷப்பாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எஜமானாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், போப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இயேசுவை 2வது இடத்துல வச்சதுனால இயேசு வேணாம்னு சொல்லலை, இயேசு வேணும், ஆனால் 2வது இடத்துல வேணும்னு நீ நினச்சா ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரு என்னை விட்டு அகன்று போங்கன்னே சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பெரிய தப்பை செஞ்சிடல, இயேசுவை 2வது இடத்துல வச்சுருக்கேன், அவ்வளோதான். 2வது இடத்தை இயேசுவுக்கு கொடுக்காதீங்க. முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு உருவாயாக முழுசும் தான் சொல்கிறார் தவிர பாதி சொல்லலை. இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். தேவனுக்கு ஒரு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. உன்னால் 2க்கு நீ பிரியமாக இருக்க முடியாது. கண்ணு 2ஆக இருந்தாலும் பார்வை ஒன்று தான். 2 கண்ணு 2 பக்கம் பார்க்காது, ஒரே பார்வை தான், ஆனால் கண்ணு 2. அதுபோல் உலக வாழ்க்கை பரலோக வாழ்க்கை 2 வாழ்க்கை இருக்குது. ஓம் பார்வை எதில் இருக்குது என்பது தான் முக்கியம். இயேசுவை நீ வேணாம்னு சொல்லலை, இயேசு வேணும்னு சொல்கிற. அந்த வேணும்னு சொல்கிற இயேசு 2வது இடத்துல வச்சுருக்கிறியா, முதல் இடத்துல வச்சுருக்கிறியா, அதான் பாயிண்ட். இப்போ உள்ள பாயிண்ட் அதான். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட. எவைகளெல்லாம் நீ 2வது இடத்துல முதல் இடத்துல நீ எதை வைக்கிறியோ அதெல்லாம் கூட சேர்த்து பூமியில் இருக்க வரைக்கும் கொடுப்பாரு. நிச்சயமாக கொடுப்பார், பொய் சொல்லுவாரா, கொடுப்பார். பூமியில் 100 வீடுகள் அப்படி போட்டிருக்கு, துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் அருமையில் 2ஐயும் வந்தாலும் அறிவாளி கெட்டிக்காரன்ல, அதையும் அவன் பொக்கிஷங்களை சேர்த்து அங்கேயும் போயிடுறான், இங்கேயும் ஒரு குறை இல்லாமல் வாழ்கிறான். ஐயா எப்போ? முதலாவது தேவனிடத்தில் நீதியை சேரும்போது. முதலாவது என்ற வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. மார்த்தாளுக்கு இயேசு அதான் சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்க, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஒன்றே, ஒன்றும் இல்லை, ஒன்றே, அதுதான். இப்போ மரியாள் அம்மா மார்த்தாள் அம்மா செஞ்சது சாப்பிட்ருப்பா, தண்ணி குடிச்சிருப்பா, அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் அனுபவிச்சிருப்பா. அதுக்கு மேலே அதுக்கு முதல்ல தேவ வார்த்தையும் கேட்டுட்டான். தேவ வார்த்தை கேட்டதுனால அந்த அம்மா வேலை செய்யாத எல்லாமே ஈஸியாக ஓசியாக வந்துச்சு. ஆனால் இயேசுவை 2வது இடத்துல வச்சுட்டு முதல் இடத்துல அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு புலம்புகிற அந்த மார்த்தாள் இயேசுவின் வார்த்தையும் கேட்கல, அதையும் சாப்பிட்டாலும் என்னமோன்னு தெரியல. அது மாதிரி தான் தேவையானது ஒன்றே, தன்னை வெற்றி எடுபடாத நல்ல பங்கு. இந்த உலகத்தில் எல்லாம் எடுபட்டு போயிடும், எல்லாமே எடுபட்டுனா எடுக்கப்பட்டு போயிடும். உன் பங்களா, உன் காரு, உன் வசதி, உன் பட்டம் பதவி, கல்லறையில் கூட அவன் ஜாதி பேரை எழுதுறான். ஐயா நான் இன்னும் ஆள் கல்லறையில் எழுதி என்னடா செய்ய போகிறேன்? அவன் படிப்பு இவ்வளோ நீளமாக இருக்குது, அதை படிப்பை போடுறான். என்ன செய்ய, எவ்வளோ முட்டா பையனாக இருக்கான் பாருங்க. சாகு வரைக்கும் வெறியாக இருந்தான்னா என்ன செய்ய முடியும் அவனை? அதனால் தேவ பிள்ளையே, தேவையானது ஒன்றே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு. முதல் இடத்துல இயேசுவை வை. 2வது நீ வைக்க வேண்டியதில்லை, தானாக எல்லாம் கூட சேர்த்து தர்றாரு. இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ எது தேடணுமோ அதை தேடினா இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு ஊழியமும் புதிய மார்க்கமும் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். இதே தலைப்பில் அடுத்த மாதம் ஒரு 5 பாயிண்ட்டு, இன்றைக்கி சொல்லாத 5 பாயிண்ட்டு அடுத்த மாதம் சொல்கிறேன்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நிறைவான கிருபைகளை தருவாராக. இந்த உபதேசத்தினாலே இன்னும் விருத்தி அடைந்து நம்ம பலப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதோடு கூட முதலாவது தேவனை வைத்து அவருடைய உபதேசத்தை வைத்து பகுத்தறிவோடு ரெண்டுக்குள்ள வித்தியாசங்களை புரிஞ்சு இயேசுவையும் அவருடைய அப்போஸ்தல உபதேசத்தை சார்ந்து கொள்ள இதை கேட்குற எல்லாருக்கும் நமக்கும் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.